போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆனோம். அந்த பிஞ்சு உடம்புல இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன். யாராவது டோனர் கண்டுபிடிக்கலாமே. we can pay. நீ என்ன மிஸ் பண்ணுவியா? உங்கள் அப்பா என்ன மிஸ் பண்ணுவாரா? இது வரைக்கும் I've never been someone's responsibility. I saw you. உங்கள் பையனை பற்றி நினச்சாலே கூஸ் பம்ப்ஸ் வரும் தெரியுமா? சொந்தக்கார பொண்ணு. மதர் சைடா ஃபாதர் சைடா? பேபி சைடு. இது பென்ஸ் 540K, கோர்வாட், போஷா, பேக் டு தி ஃபியூச்சர், டிலோரியன். இப்போ எதுக்கு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி பிஹேவ் பண்ற? ஜெயிக்கிற வரைக்கும் நிற்க கூடாது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் தமிழ். இன்றைக்கி நான் உங்களுக்காக நம்ம சூர்யா நடிப்பில் வெளியாகி வந்திருக்கக்கூடிய விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தில் வர நம்ம ஹீரோ வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 40+ மேலே தான் இருக்கார். என்னதான் அவர்கிட்ட பணம், பேர், புகழ் எல்லாமே இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை, நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். அதுக்கு காரணம் வந்து அவருடைய சின்ன வயசில் வந்து நிறைய சில சம்பவங்கள் நடந்திருக்கும். அதுக்கு அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கார். அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருப்பா, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு குழந்தைய பெற்றுக்கோ, அப்போ தான் உன் லைஃபுக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணுறதுல தான் பிரச்சனை, குழந்தை பெற்றுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ணுறாருன்னா, ஒரு வாடகை தாய் மூலியமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாரு. அந்த குழந்தைக்கு ஒரு விதமான ஒரு நோய், அந்த நோயை சரி பண்ணணும்னா அந்த குழந்தையை பெற்ற வாடகை தாய் அவங்களுடைய போன் மேரோ வச்சு தான் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து இவருக்காக அந்த குழந்தை பெற்றுக்கிட்ட அந்த வாடகை தாய்கிட்ட தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அப்படி வர்றவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினியான நம்ம மமிதா பைஜு. அவங்களுக்கு வயசு என்னமோ வெறும் 22 தான். குழந்தைக்கு வந்து இந்த போன் மேரோ கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயின் வராருல, ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ காட்டின பாசத்தில் அவங்க மேலே லவ் வந்துடுது. நம்ம சூர்யா மேலே மமிதாவுக்கு லவ் வந்துடுது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த லவ்வை ஏற்றுக்க மாட்டேங்காரு, கல்யாணத்துக்கையும் ஒத்துக்க மாட்டேங்காரு. காரணம் என்னென்னா, அதே தான் சின்ன வயசில் நடந்த சில சம்பவங்கள். அதுபோக ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். இவர் என்ன தான் அந்த பிள்ளைகிட்ட, அதாவது மமிதா பைஜுக்கிட்ட எடுத்து சொன்னாலுமே அவங்களும் இதுக்கு மேலே நான் வந்து பெரிய பிடிவாதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பக்கம் என்ன ஆனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போது அவங்க ஹீரோ லைஃபுக்குள்ளே வந்து என்னென்ன செய்கிறாங்க, அப்படி நம்ம ஹீரோவோட லைஃபுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவுடைய அந்த சின்ன வயசில் நடந்ததுலேருந்து அந்த சம்பவங்கள்லேருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோயினியை கரம் பிடிச்சாரா, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா,
இல்லை உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டாங்களான்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட ஒரு கலக்கலான காமெடியோடு சேர்ந்து சொன்ன படம் தான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தோட முழு கதையை பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தோட முழு கதையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனான நம்ம விஸ்வநாத்துடைய ஒரே சன்னான சஞ்சய் வித்னாஸ் அவரை தாங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் தான் நம்ம ஹீரோ சூர்யா. எடுத்த உடனே நம்ம சூர்யா என்ன பண்ணுறாருன்னா ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டு ஒரு ஷூட்டிங் கேமில் கோல்டு மெடல் வந்து ஜெயிக்கிறாருங்க. அதை தான் ஃபஸ்ட்டே அவர் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ எப்படிப்பட்டவர்னா ரொம்ப ரொம்ப கிளாஸியான ஆள். இவருடைய அப்பா விஸ்வநாத் போனதுக்கப்புறம் அவர் விட்டு போன அந்த பிஸ்னஸை ஆல்மோஸ்ட் அந்த பிஸ்னஸ் வந்து காலியாகிற லெவலில் தான் இருந்துச்சு. எல்லாமே போயிடும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து அதை பொறுப்பேற்றுக்கிட்டு அதை வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்பர் ஒன் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காரு. பார்க்க ஆள் ரொம்ப பயங்கரமான ஒரு ஆர்கானிக், அதே சமயம் பயங்கரமான ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். அவருடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துப்பார். வீட்டில் இருக்கிறது இவங்க அம்மா மட்டும்தான். இவங்க அம்மா கேரக்டரில் வந்து நம்ம ராதிகா அக்கா தான் நடிச்சிருக்காங்க. பையன் எப்போ பார்த்தாலும் பணம் சொல்லி பணம் சம்பாதிக்கிறதுலே பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ நீ எதை வேணால் கேளு, ஆனால் தயவு செய்து இந்த கல்யாண பேச்சை மட்டும் எடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து நீ ஓடி சம்பாதிக்கிறியே, இதுக்கெல்லாம் ஒரு வாரிசு வேண்டாமா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், உனக்குன்னு ஒரு வாரிசு வேணுமில்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போது உனக்கு என்ன குழந்தை தானே, அதுக்கு நான் ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாடகை தாய் மூலியமாக நம்ம ஹீரோ வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாரு. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. டேய் கல்யாணமே பண்ணிக்காமல் எப்படிடா குழந்தை அப்படின்னு அவங்க அம்மா கேட்காங்க. நீ தானே வாரிசு கேட்ட, அதான் ஃபாரினில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து என் குழந்தைக்கு நான் வாடகை தாயாக வந்து பெற்று கொடுத்துட்டு போயிட்டா, இனி இந்த குழந்தைக்கு வந்து இந்த வீட்டோடைய வாரிசு, என்னுடைய உலகம் எல்லாமே இவன் தான். இவனுடைய பேர் வந்து அபை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த குழந்தைக்கு அவ்வளவு பாசமாக ரொம்ப அன்பாக அந்த வீட்டில் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லாமல் போகுது. என்னடா சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது தான் டாக்டர் வந்து ரொம்ப சிவியரான ஒரு டிசீஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இதை சரி பண்ணணும்னா கண்டிப்பாக குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அதுபோக இந்த குழந்தைய பெற்ற அம்மாவுடைய போன் மேரா வச்சு தான் இந்த குழந்தைய சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லிடுறாரு. சரி, இப்போ இந்த குழந்தைய வந்து சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோ அந்த வாடகை தாயை தேடி போகிறாரு. அந்த வாடகை தாய் வேறு யாரும் இல்லை, அமெரிக்காவில் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கிற மேரின்ற ஒரு பொண்ணு. இந்த மேரின்ற பேரை கேட்டதுமே ஏதோ ஒரு வெள்ளைக்கார பொண்ணாக தான் இருப்பா அப்படின்ற மாதிரி தன்னோட டீமை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ அங்கே போகிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவருடைய குழந்தையை பெற்றெடுத்த அந்த பொண்ணை வந்து இவர் பார்த்துருக்கே மாட்டார். இப்போ தான் அந்த வாடகை தாய் எங்கே இருந்திருக்காங்கன்னா அமெரிக்காவில் ஒரு மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லொக்கேஷனை தேடி கண்டுபிடிச்சி அவங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மேரின்ற பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பயங்கரமாக கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மேரி இவனுக்கு எல்லாமே கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், சீக்கிரம் வா, எந்திரிச்சு வா, கட் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மேரின்ற பொண்ணு எங்கடான்னு பார்த்தா ஸ்விம்மிங் பூலில் ஃபுல் போதையில் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறா. இந்த மேரி கேரக்டரில் நம்ம மமிதா பைஜு தாங்க நடிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இப்படி ஃபுல் போதையில் தண்ணியிலிருந்து எந்திரிச்சு வந்த நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவளா என் குழந்தையோட அம்மா, இவ தான் எனக்கு வாடகை தாயா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரோட ஷாக்கிங்க்கு மேலும் ஷாக் கொடுக்குற விதமாக அந்த பொண்ணுக்கு வெறும் 22 வயசு தான் ஆகுது. சரி, ஓகே, இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி குழந்தைக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் பேன்மராவை கொடுக்கணும் அப்படி இந்த மாதிரி சொல்லி நம்ம
ஹீரோ கூப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அவங்களும் சரி ஓகே கண்டிப்பாக வரேன், ஆனால் சும்மா வரமாட்டேன், காசு கொடுத்தா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவுக்கு என்ன பண்ணணும், தான் குழந்தைக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடக்கணும், அந்த குழந்தைக்கு உதவி தேவைன்னு ஹீரோ கேட்டு வந்திருக்காரு. இப்போ குழந்தைக்கு உதவி தேவைன்னு கேட்டு வந்து நிற்கிற நம்ம ஹீரோ கிட்ட காசு கொடுத்தா தான் வருவேன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக நம்ம ஹீரோயின் மமிதா பைஜி நிற்காங்க. இதுதாங்க நம்ம ஹீரோயினுடைய கேரக்டரு. அவங்க பயங்கரமான ஜாலி டைப். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த குழந்தைக்கு வாடகைத்தாயாக இருந்தது காரணமே ஹீரோ கொடுக்குற காசுனால தான். இப்போது இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய்க்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது. நம்ம ஊர் காசு இல்லை, அமெரிக்கா காசு. அதனால தான் இந்த ஹீரோ கிட்ட கரெக்டாக அந்த காசை வாங்கிட்டு வாங்கின கடனை எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு இப்போ ஹீரோவோட கிளம்பி சென்னைக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு அதாவது நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ பெரிய ஒரு பணக்காரன், எப்படி ஒரு அந்தஸ்தானாதுன்னு எதுவுமே தெரியாமல் மமிதா அவங்க வாட்டில் ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டே ஏர்போர்ட்டுக்கு வராங்க. ஹீரோக்குன்னு பார்த்தா தனியாக ஒரு ப்ரைவேட் பிளேட்டே வச்சுருக்காரு. ஆஹா உண்மையிலே நீ சரியாக பெரிய பணக்காரன் தான் போலப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஜாலியாக கிளம்பி ஏர்போர்ட்டில் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாதாரணமாக பேசிக்கிட்டே வராங்க. ஹீரோவுடைய வீட்டுக்கு இப்போ வந்துட்டாங்க. அப்படி ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்ததுமே வீட்டில் ஹீரோவுடைய அம்மா ராதியா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்ததும் இவ தான் அந்த மேடியா, பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா அப்படின்ற மாதிரி மமிதாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் தான் ஓட்டவாயாச்சு. ஹீரோவுடைய அம்மாவை பார்த்ததுமே அவங்க பேரை சொல்லி அவங்க ராதிகாவோட பேர் வந்து இந்த படத்தில் வந்து நிர்மலான்னு கேரக்டர். ஹாய் நிர்மலா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் முன்னாடி பேர் சொல்லி கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க பெத்த குழந்தைக்கு ஃபோன் கேமரா கொடுக்கணும்னா காசு கொடுத்தா தான் வருவேன்ற மாதிரி ஹீரோக்கிட்ட பிடிவாதமாக இருந்தது வரைக்கும் ஹீரோவுடைய அம்மாவுக்கு எல்லாமே சொல்லிடுறாங்க. அவங்களே அவங்க வாயால் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ராதிகா வந்து பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. எனக்கு இந்த பிள்ளையை சுத்தமாக பிடிக்கலை அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஆனால் அதை கூட நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப ஒரு நார்மலாக எடுத்துக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, டேக் இட் ஈஸின்ற மாதிரி அவங்க போய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு உன்னுடைய வந்த வேலை முடிஞ்ச வரைக்கும் இது வந்து உன்னோட வீடு மாதிரி நினச்சி இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பங்களாங்க. அப்படியே இந்த அரண்மனை படத்துலலாம் வரும்போதில் ஒரு பெரிய பெரிய பங்களா, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பங்களாவாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே அன்னைக்கு இந்த குழந்தை அழுகிற சத்தம் வந்து நைட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ராதிகா தான் அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்துக்கிறத பார்த்துட்டு ஒரு வழியாக குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு இப்போயாச்சும் பார்க்கணுன்னு வந்துன்னு உனக்கு தோணுச்சே, வா வந்து பாரு அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து மமிதாவை கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தைய போய் என்னடான்னு பார்க்குறாங்க. என்னடா கண்ணா அழுவுறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஆரம்பித்ததும் கொஞ்ச நேரத்துலேயே அந்த குழந்தை வந்து அழுவுறது அப்படியே நிப்பாட்டிடுறான். இதை பார்த்த ராதிகா வந்து உடனே ஹீரோயினை பார்த்து இவ்வளோ நேரம் அழுகையை நிறுத்தாதவன் உன்னையை பார்த்ததும் அழுகையை நிப்பாட்டான் பார்த்தியா, இதுதான் நீ அவனுடைய அம்மான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஏம்மா பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் தமிழ். இன்றைக்கி நான் உங்களுக்காக நம்ம சூர்யா நடிப்பில் வெளியே வந்திருக்கக்கூடிய விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு நம்ம பார்த்து வந்துடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர நம்ம ஹீரோ வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசான ஒரு ஆளாக இருக்கார். என்னதான் அவர்கிட்ட பணம் பேர் புகழ் எல்லாமே இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன குறை இருக்குது. அது வந்து என்னென்னா, நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க சின்ன வயசில் நம்ம ஹீரோவுடைய சின்ன வயசில் நடந்த சில சம்பவங்கள், அந்த சம்பவம் நினச்சிக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அப்படியே அதை நினச்சிக்கிட்டே இருக்கார். ஆனால் ஹீரோவுடைய அம்மா வந்து சரிப்பா அதெல்லாம் மறந்துட்டு தயவு செய்து எனக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு குழந்தைய பெற்றுக்கோ, அப்போ தான் உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நம்ம ஹீரோவோட அம்மா வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு கல்யாணம் பண்ணுறதுல தான் எனக்கு பிரச்சனை, ஆனால் குழந்தை பெக்கிறதுல வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறாரு. அது என்ன முடிவுன்னா, ஒரு வாடகை தாய் மூலியமாக வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாரு.
ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு விதமான நோய் வந்துருச்சு. அப்போ அந்த நோயை வந்து சரி பண்ணணும்னா அந்த குழந்தையை பெற்ற அந்த அம்மா, அதாவது வாடகை தாய் இருக்காங்கல்ல, அவங்களுடைய இந்த போன் மேரா வச்சு தான் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்போ வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோ அந்த சின்ன பிள்ளைக்காண்டி அந்த குழந்தைக்காக அந்த குழந்தை பெற்றுக்கிட்ட அந்த வாடகை தாயை வந்து தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அப்படி வர்றவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினியான நம்ம மமிதா பைஜு. அவங்களுக்கு வயசு வெறும் 22 தான். குழந்தைக்கு வந்து அந்த போன் மேலாவை கொடுக்கறதுக்காக வந்த நம்ம ஹீரோ காட்டின பாசத்தில் அவர் மேலே லவ் வந்துடுது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து லவ்வை ஏற்றுக்கலை, கல்யாணத்துக்கும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. காரணம் என்னென்னா அவர் ஏற்கனவே அந்த சின்ன வயசில் நடந்த ஒரு சில பாதிப்புகள், அந்த பாதிப்பு அப்படியே இருக்குது. அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பிடிவாதமாக இருக்கார். இவர் எவ்வளோ பிடிவாதமாக இருந்தாலும் அதுக்கு மேலேயும் நான் இருப்பேன்னு சொல்லி அந்த பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம் என்ன ஆனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ஹீரோ லைஃபுக்குள்ளே வந்து செய்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோவுடைய லைஃபுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவுடைய அந்த சைல்ட்ஹுட், அதாவது சின்ன வயசில் நடந்த அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு அதுலேருந்து வெளியே வந்து நம்ம மமிதா பைஜியை கல்யாணம் பண்ணாரா, இல்லை எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவங்கள திருப்பி அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சாரா, இப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேறு லெவலில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட கலக்கலான அண்ட் காமெடியோடு சேர்ந்து சொன்ன படம் தான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன். ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தோட முழு மூவியும் பற்றி ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போவோம் வாங்க. இந்த படத்தில் ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனான விஸ்வநாத் தன்னுடைய ஒரே பையன் தான் காட்டுறாங்க. விஸ்வநாத்துடைய ஒரே பையன், அந்த பையன்தான் சஞ்சய் வித்நாத். அவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. அவரை தான் ஓப்பனிங்லே அறிமுகப்படுத்துகிறாங்க. எடுத்த உடனே நம்ம தலைவர் இருக்கார்ல, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஒலிம்பிக்கில் வந்து ஷூட்டிங் கேமில் கோல்டு மெடல் அடித்து வராரு. அதை தாங்க ஓப்பனிங்லேயே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து எப்படிப்பட்டவர்னா ரொம்ப கிளாஸியான ஆள். இவருடைய அப்பா விஸ்வநாத் போனதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு போன அந்த பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப நொடிஞ்சு போய் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிற நேரத்தில் இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் இவர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு அதை எல்லாத்தையுமே சூப்பராக டெவலப் பண்ணி இப்போ இன்றைக்கி ஒரு நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா பயங்கரமான ஆள் பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பயங்கரமான ஒரு ஆர்கானிக், அதே சமயம் ரொம்ப டிசிப்ளினாக அவருடைய ஒர்க்கை வந்து பயங்கரமாக பார்த்துப்பார். வீட்டில் இவருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அவங்களுடைய அம்மா. இந்த அம்மா கேரக்டரில் வந்து நம்ம ராதியா அக்கா தான் நடிச்சிருக்காங்க. பையன் எப்போ பார்த்தாலும் பணம்னு சொல்லி சம்பாதிக்கிலே இருக்கான், இல்லை பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து நீ எதை வேணால் கேளு, ஆனால் தயவு செஞ்சு இந்த கல்யாணம் பேச்சை மட்டும் எடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ சொல்லிடுறாரு. இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து நீ ஓடி சம்பாதிக்கிறல்ல, இதுக்கு ஒரு அர்த்தம் வேணாமா, உனக்குன்னு ஒரு வாரிசு வேணாமா, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்குது, இவ்வளோ புகழ் இருக்குது, ஆனால் உனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தால் தானே அது வந்து கடைசி காலத்தில் இதெல்லாம் கட்டி ஆள முடியும், உன்னைய காப்பாற்ற முடியும், எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும், உனக்குன்னு ஒரு வாரிசு வேணாமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் கல்யாணம் பண்ணணும், அது வந்து என்னால் முடியாது, ஒத்துக்கிறேன், ஆனால் உனக்கு குழந்தை தானே வேணும், அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வாடகை தாய் மூலியமாக நம்ம ஹீரோ வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாரு. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு இப்போ குழந்தையெல்லாம் பிறந்துடுச்சு. 1 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. நம்ம ஹீரோவோட அம்மா கேட்காங்க, அதாவது என்னடா கல்யாணமே பண்ணிக்காமல் குழந்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்காங்க. நீ தானே வாரிசு கேட்ட, அதனால் நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு என் குழந்தைக்கு வந்து வாடகை தாயாக இருந்து பெற்று கொடுத்துட்டு அவள் போயிட்டா. இனிமேல் இந்த குழந்தைக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த குழந்தை இந்த வீட்டோடைய வாரிசு, இதனுடைய உலகமும் இவன் தான்.
இவரோட பேர் வந்து அஜய் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த குழந்தைய அவ்வளோ பாசமாக அவங்க வீட்டில் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. என்னடா சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து இந்த சின்ன பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வியாதியை கண்டுபிடிக்கிறாரு. அதை சரி பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அது போக குழந்தைய பெற்ற அம்மாவுடைய ஃபோன் கேமரா வச்சு தான் இந்த குழந்தைய வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ இந்த குழந்தைய சரி பண்ணணுக்காக வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோ அந்த வாடகை தாயை தேடி போகிறாரு. அந்த வாடகை தாய் வேறு யாரும் இல்லைங்க, அவங்க தான் அமெரிக்காவில் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற மேடி அப்படின்ற ஒரு பொண்ணு. இந்த மேடின்ற பேரை கேட்டதுமே ஏதோ ஒரு வெள்ளைக்கார பொண்ணாக தான் இருப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லைங்க, அது வந்து நம்முடைய அதாவது வெள்ளைக்கார பொண்ணாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்களுடைய டீம், இவர் பெரிய பணக்காரன் இல்லை, எங்கே போனாலும் ஒரு 5 பேரை கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா இது வரைக்கும் அந்த பொண்ணை முன்னாடி வரைக்கும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இவருடைய குழந்தையை பெற்றெடுத்த அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் பார்த்துருக்கே மாட்டார். இப்போ அந்த வாடகை தாய் எங்கே இருக்காங்கன்னா அமெரிக்காவில் ஒரு மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லொக்கேஷனை தேடி கண்டுபிடிச்சி இப்போ அவங்க இருக்கிற ஹாஸ்டலுக்கு போயிருக்காங்க. அங்கே போனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மேரின்ற பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அதை கொண்டாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிடுறாங்க. இப்போ இவரும் நம்ம ஹீரோ சூர்யாவும் வந்து அந்த இடத்துக்கு திரும்பி போய் பார்க்காரு. அங்கே போய் பார்த்தா ரொம்ப கோலாகலமாக பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த மேடிங்கிற பொண்ணுக்காக கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், சீக்கிரம் எழுந்திரிச்சு வா அப்படின்னு அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்விம்மிங் பூலை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு சொல்லி எல்லாரும் அங்கே ஸ்விம்மிங் பூலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேரின்ற பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே ஃபுல்லாக குடிச்சிட்டு போதையில் விழுந்து கிடக்குறான். இந்த மேடி கேரக்டரில் தான் நம்ம மமிதா பைட் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இப்படி ஃபுல் போது தண்ணியிலிருந்து எந்திச்சு வர்றதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவளாடா என் பிள்ளைக்கு அம்மா, இவரையா நான் பிள்ளைக்கு அம்மா தேர்ந்தெடுத்தேன், ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாரு. இவருக்கு ஷாக்கிங்க்கு மேலேயும் அந்த பொண்ணு வந்து இன்னும் கொஞ்சம் ஷாக் கொடுக்குது. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது ஒரு 20 வயசுலேருந்து 21 வயசு தான் இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. சரி அதெல்லாம் விடுங்க, வந்த விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி குழந்தைக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் பேசுகிறாரு. இங்கே பாருமா, நீ ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டே அது காரணம் நான் தான் உன்னை வாடகை தாய் மூலயமா பெற்றுக்க சொன்னேன். இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அந்த குழந்தைய சரி பண்ணணும்னா நீ வந்து இந்த மாதிரி போன் மேனா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எடுத்த உடனே சரி வாரேன் அப்படின்றது. ஆனால் நான் சும்மா வரமாட்டேன், எனக்கு பணம் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அதாவது தன்னுடைய குழந்தைக்கு உதவி வேணும்னு கேட்டு வந்து ஹீரோ கிட்ட காசு கொடுத்தா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிவாதம் நிற்கிறாங்க. இதுதாங்க நம்ம ஹீரோயினுடைய கேரக்டரேவும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மமிதா பைச்சு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஜாலியான டைப்பு. அதாவது பார்த்திங்கன்னா இவங்க வாடகை தாயாக இருந்ததுக்கு காரணமே நம்ம சூர்யா கொடுத்த பணம் தான். இப்போவும் இவளுக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு 75,000 ரூபா தேவைப்படுது, அதாவது வெளிநாடு காசுக்கு அந்த காசு தேவைப்படுது. அதனால தான் ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப கராராக நின்று அந்த காசை வாங்கிடுறாங்க. வாங்கி அந்த கடனை வாங்கின இடத்தையெல்லாம் அடைச்சிட்டு இப்போ ஹீரோ கூட கிளம்பி நம்ம சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்ததில் நம்ம ஹீரோ வந்து எந்த அளவுக்கு பெரிய ஆள்னு நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வாட்டில் நார்மலாக ஜாலியாக பேசிகிட்டே வராங்க, கேஷுவலாக பேசிகிட்டே வராங்க. ஏர்போர்ட் வந்தால் ஹீரோக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் பிளேட்டே இருக்குது, ஒரு ப்ரைவேட் பிளேட்டே வச்சுருக்காரு. ஆஹா, அப்போ தான் சொல்கிறாங்க உண்மையிலே நீ பெரிய ஆள் தான் போல் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப ஜாலியாக கிளம்பி ஏர்போர்ட்டில் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க நம்ம ஹீரோக்கிட்ட எப்போ பாரு லெவல்லன்னு பேசிக்கிட்டே வராங்க. ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்ததுமே அவங்க வீட்டில் நம்ம ஹீரோவுடைய அம்மா ராதியா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்ததும் இவ தான் அந்த மேடியா, பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காளே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோவுடைய அம்மாவை பார்த்ததுமே அவங்க பேரை சொல்லி இந்த மாதிரி ஹீரோவுடைய அம்மா பேர் வந்து நிர்மலா. இது கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் ரொம்ப ஓப்பனாக வந்து இந்த மாதிரி அவங்க பேரை சொல்லி பேசிடுறாங்க. எல்லோரும் முன்னாடி பேர் சொல்லி கூட்டதும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க பெற்ற குழந்தைக்கேவும் இந்த மாதிரி நான் அந்த குழந்தைக்கு சரி பண்ணணும்னா காசு கொடுத்தா தான் வருவன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பிடிவாதமாக இருந்த வரைக்கும்
ஹீரோயினே அவங்க வாயால் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ரொம்ப லொன்னு பேசி அவங்க அம்மாக்கிட்டேயே போய், அதாவது ஹீரோவுடைய அம்மா ராதியாக்கிட்டேயே போய் தான் இதுக்கு தான் வந்தேன், காசை வாங்கிட்டு தான் வந்தேன்னு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இது வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு, ஹீரோவோட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கோவமாக குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம இதை வந்து ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அவங்களால ஜாலியாக எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சூர்யா வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உன்னுடைய வந்த வேலை முடிகிற வரைக்கும் இது வந்து உன்னுடைய வீடு மாதிரி நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அந்த வீட்டு பார்த்தீங்கன்னா சரியான பெரிய பங்களாங்க. இந்த அரண்மனை படத்தில், அப்புறம் அந்த படம் என்ன படம், அருந்ததி படத்தில் வருதுங்களா பங்களா, அந்த மாதிரி சரியான பங்களாவாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த நைட் ஆகி போச்சு. நைட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து நல்ல சவுண்டு கேட்டு எஞ்சி கீழே வந்து பார்க்குறாங்க. கீழே வந்து பார்த்தா நம்ம ராதி அக்கா தான் அந்த குழந்தைய தூங்க வைக்க பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியாக குழந்தை அழுகுற சத்தம் கேட்டு இப்போயாச்சும் பார்க்கணுன்னு வந்து தோணுச்சுல்ல, வந்து பாரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தைய போய் பார்க்குறாங்க. என்னடா கண்ணா அழுவுறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் ஆரம்பித்ததும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அழுவுதை அப்படியே நிப்பாட்டிடுறான். இதை பார்த்த ராதிகா உடனே ஹீரோயினை பார்த்து, இந்த பார்த்தியா இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தான், இப்போ உன்னைய பார்த்துமே அழுதை நிப்பாட்டிட்டான் பார்த்தியா, நீ தான் அவனுடைய அம்மான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரில நம்ம ஹீரோயின் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின்கிட்ட ராதியாக கேட்காங்க, நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, அப்புறம் ஏன் இந்த வாடகைத்தாய் வேலைக்கெல்லாம் வந்த, உனக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்களோட பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்காங்க. அதாவது எனக்கு வந்து அப்பா அம்மா 2 பேருமே யூஎஸில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களும் டாக்டர்ஸ் தான். எனக்கு ஒரு 6 வயசாக இருக்கும்போதே அவங்க 2 பேரும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாதை ஆஸ்பத்திரியில் மட்டும்தான். என்னுடைய எல்லா செலவுகளையும் நான் தான் பார்த்துக்க வேண்டியதாக போயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மாவும் டாக்டர்ஸ், எனக்கும் மெடிசன் படிக்கணும்னு ஆசை. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு காலேஜையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் என்னால் செமஸ்டர் ஃபீஸ் கூட ஒழுங்காக கட்ட முடியல. அப்போ தான் உங்கள் பையனுடைய வாடகை தாய் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன், அந்த விளம்பரத்தை பார்த்தேன். 9 மாதம் குழந்தைய சுமந்து பெற்றுக்கிட்டா $50,000 கொடுக்குறதா போட்டிருந்தாங்க. என்னுடைய படிப்பு செலவுக்கு ஆகும் தான் நான் அந்த டீலையே ஒத்துக்கிட்டேன். அப்படி தான் இவனும் பிறந்தான் அப்படின்ற மாதிரி இவங்களோட சோக கதை எல்லாத்தையும் நம்ம ராதிகாட்ட ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி அதிகமாக பேசினாலும் ரொம்ப திமிராக நடந்துக்கிட்டாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல பொண்ணு இருக்கா, ஒரு அன்பான பொண்ணு இருக்காங்கிறத நம்ம ராதிகா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே அந்த குழந்தைகிட்ட வந்து உன் அம்மா வந்து கெட்டவ கிடையாது, அவளும் ரொம்ப நல்லவ தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம அந்த ஹீரோயின் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரு கூடயும் ரொம்ப அப்படியே சந்தோஷமாக க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற வேலைக்காரங்க கூட எல்லாமே ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஆப்ரேஷனுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. அது வரைக்கும் என்னால் அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்செல்லாம் இருக்க முடியாது, நான் எங்கேயாச்சும் வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ வந்து என்னால் எங்கேயும் வெளியெல்லாம் கூட்டு போக முடியாது, எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, சரி ஓகே நான் அவங்க கூட ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கூடயே சேர்ந்து ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. அவங்க ஆஃபீஸுக்கு அங்கே போனதுன்னு பார்த்திங்கன்னா அங்கேயும் எல்லாரு கூடயும் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. எல்லாருக்கும் நம்ம ஹீரோயினையே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஆனால் ஹீரோ வந்து ஒரு ரொம்ப டெரராக ஒரு ஆஃபீஸர் மாதிரி, மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இருக்கார். நம்ம ஹீரோயின் வந்து ஏன் எப்போ பாரு கஞ்சி போட்ட சட்டை மாதிரி வெறப்பாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டே வராங்க. இவங்க ரொம்ப ஓப்பனாக நம்ம ஹீரோ வந்து கலாய்ச்சிட்டு ஹீரோ பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக டிரைவராக வேலை பார்த்த நம்ம முத்துக்குமார் அப்படிங்கிறவர் வந்து நம்ம ஹீரோவை வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவருக்கு டைம் கொடுக்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். இதை நோட் பண்ண நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவருக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தா என்ன, அவங்க வந்து ஏதோ ஒரு கேட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க, அந்த 5 நிமிஷம் கூட அவங்களால கொடுக்க முடியாதா, அவர் உங்கள் கம்பெனிக்காக தான் இத்தனை வருஷமாக உழைச்சாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சமாக ஒரு அட்வான்டேஜ் எடுத்து பேசுகிறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக கோவப்பட்டு கடுப்பாகி, நீங்கள் பாரு எனக்கு யாரை எப்போ பார்க்கணும் தெரியும்,
உன்னுடைய லிமிட்டுக்குள்ளே நீ இரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சத்தம் போட்டு விட்டுருக்காங்க. இப்படி முகத்தில் அடித்த மாதிரி பேசுனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட்டு டிவியில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாரு. ஹீரோயினும் கூடவே அங்கே போகிறாங்க. இப்போ லைவில் இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ மூலியமா உதவி பெற்ற ஒரு பையன் வந்து இன்றைக்கி வெளிநாட்டில் மிகப்பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்கேயே செட்டில் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய பேர் வந்து அசோக். அவன் இப்போ இந்த இன்டர்வியூ கொடுக்க வந்த நம்ம ஹீரோவுக்கு வீடியோ கால் மூலிமா, சார் இந்த மாதிரி நான் உங்களால் தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் அதாவது அமெரிக்கா வந்தீங்கன்னா என்னை வந்து மீட் பண்ணுங்கள், நான் உங்களை இந்த ஊரெல்லாம் சுற்றி காட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த அசோக்குங்கிற பையன் வந்து நம்ம ஹீரோக்கிட்ட வந்து வீடியோ கால் மூலிமா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த பையனை ஞாபகமே இல்லை. அவனுக்கு இவன் தான் உதவி பண்ணான்னு சொல்லி, யார் நம்ம ஹீரோ தான் உதவி பண்ணான்னு சொல்லி கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டுருக்காரு. அந்த பையனை வந்து கொஞ்சம் கூட யாருன்னே தெரியல. இப்போ யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்காரு. தம்பி நீ யாருப்பா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவர் கம்பெனியில் 30 வருஷமாக டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, அந்த முத்துக்குமார், அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டார்ல, அவர் தாங்க. அவருடைய பையன்தான் இந்த அசோக்குங்கிறவன். இவன் தான் இன்றைக்கி வந்து வெளிநாட்டிலவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ டிரைவர் முத்துக்குமாருடைய பையன் தெரிஞ்சதுமே வீடியோ காலில் இருக்கிற அந்த பையன்கிட்ட வந்து, தம்பி நீ என்னோடய டிரைவர் முத்துக்குமாரோடைய பையனா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கார் நம்ம ஹீரோ. அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டப்புன்னு அந்த வீடியோ காலில் வந்து ஒரு மாதிரி தடுமாறுறான். இதை ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடியோவில் இங்கேயும் நம்ம ஹீரோவை மீட் பண்ணதுக்காக அந்த டிரைவர் முத்துக்குமார் வந்து வந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ டிரைவர் முத்துக்குமாரை லைவில் கூப்பிட்டு வந்து, இவர் தான் முத்துக்குமார், எங்கள் கம்பெனியில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக ரொம்ப விசுவாசமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இப்போவும் என் கம்பெனியில் விசுவாசமாக இருக்காரு, எதுக்குமே யார்கிட்டையும் கை நீசி காசு வாங்க மாட்டார். ஆனால் ஃபஸ்ட் டைம் உன்னுடைய படிப்புக்காக லைவில் அந்த பையன்கிட்டே சொல்கிறாரு, உன்னுடைய படிப்புக்காக மட்டும்தான் இப்போ செலவு காசு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்து காசு கேட்டுனாரு. அந்த காசை நான் கொடுத்ததும் இப்போ அந்த பையனை நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி வெளிநாட்டில் போய் மிகப்பெரிய இடத்துல செட்டில் ஆகிட்டு இருக்கான்னு பார்த்துக்கோ. நீ தான் இப்போ என் கூட வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்க. இப்போயும் அந்த டிரைவர் முத்துக்குமார் தொடர்ந்து என்னை எதுக்கு மீட் பண்ண வந்தாருன்னா, இவர் ஹீரோ எதுக்கு மீட் பண்ண வந்தாருன்னா, பையனுடைய படிப்பு செலவுக்கு வாங்கினா அந்த கடன் அதை நம்ம ஹீரோ கையில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. அதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அவர் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி அவாய்ட் பண்ணி விட்டால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரே புரிஞ்சுக்கிட்டு அந்த காசை அவரே வச்சுப்பாருன்னு பார்த்தா, ஆனால் அவர் விடாப்பிடியாக இவ்வளோ நாள் பின்னாடியே வந்து துரத்திக்கிட்டே இருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு நேர்மையான அப்பா தான் உன்னுடைய அப்பா இந்த முத்துக்குமார் அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்க அசோக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீ வீடியோ காலில் இருக்கும்போது நீ ஃபாரினில் செட்டில் ஆகக்கூடிய பையன் தானே, அந்த பையன்கிட்ட நம்ம ஹீரோ வந்து டிரைவர் முத்துக்குமாரோட பையன் நீதானு கேட்டதுமே ஒரு மாதிரி தடுமாறுவாங்கல்ல. ஏன்னா அவங்க அப்பாவுடைய வேலையை பற்றி சொன்னதுமே அவனுக்கு அது பிடிக்கல. இன்றைக்கி அவன் அந்த சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கல, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இவரை தாண்டா நீ இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே சுற்றி காட்டணும். யாருக்கிட்டேயும் கை நீட்டி காசு வாங்காத உங்கள் அப்பா உனக்காக என்கிட்ட காசு கேட்டார். அது வந்து உன் மேலே வச்சுருக்கக்கூடிய பாசம். உனக்கு நான் உதவி பண்ணது எல்லாமே உனக்கு தெரியலாம், ஆனால் நான் உனக்கு பண்ணது வந்து ஒரு கடமை. இந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னு அவசியமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அந்த முத்துக்குமார் கையிலேயே திரும்பவும் அந்த பணத்தை அப்படியே காசை கொடுத்துட்றாரு. இப்படி அந்த இன்டர்வியூவில் நடந்த அத்தனையுமேவும் நம்ம ஹீரோயின் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு சிடுமூஞ்சி, அவளுக்கு சிரிக்க தெரியாது, ரொம்ப கோபகால ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் வந்து, சரி ஓகே இவருக்குள்ளேயே ஒரு நல்ல மனுஷன் இருக்கான், உதவி பண்ணுற ஒரு குணம் இருக்குது, ஆனால் வெளியே காமிச்சிக்காமல் அதை அப்படியே கடந்து போய்க்கிறாரு, அந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேனாக ஒரு ஆளாக இருக்கார். இப்படி நம்ம ஹீரோவுடைய கேரக்டரை பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹோட்டல் வந்து சாப்பிட கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கும் அந்த ஹோட்டலுடைய ஓனரான பையனுக்கும் ஒரு பெரிய தகராறு ஏற்படுது. அதில் அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்ததுமே அந்த ஹோட்டலில் வச்சு அவனை போட்டு அடி வெளுத்து எடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலையே மொத்தமாக நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் உச்சிக்கே போயிடுறாரு.
அதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் புரிய வச்சு, இங்கே பாரு தம்பி, இந்த தப்பெல்லாம் திரும்ப என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மிரட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. இங்கே பார்த்து என்ன, நம்ம ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம் வந்துடுது. நீ எனக்காக இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பார்த்து, நீ இந்த மாதிரி சண்டை போட்டல, அதில் ஏன் தப்பும் இருக்குது, என் மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ உடனே, இங்கே பாரு, கொஞ்சமெல்லாம் இல்லை, முழுசாகவே ஓ மேலே தான் தப்பு, இருந்தாலும் நான் ஓம் பக்கம்தான் நிற்பேன், ஏன்னா நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நீ என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு வராரு. சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி அநாத ஆஸ்பத்திரியிலே வளர்ந்த நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஹீரோ காட்டுற அந்த அக்கறை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. நம்ம ஹீரோயினோட அந்த ஹீரோயின்ட்டு இருந்து எடுத்த அந்த போர் மேராவை எடுத்து குழந்தையும் காப்பாற்றுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்ம ஹீரோயின் குழந்தைய கூட ரொம்ப ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ, குழந்தைய கூட ரொம்ப ஒட்டாத, அவள் இங்கேருந்து போகும்போது உனக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ ஆப்ரேஷன் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ ரிட்டன் வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் கிளம்புறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பக்கம் ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயின் விட்டு போகிறத நினச்சி வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் போய்த்தான் ஆகணும், ஏன்னா இது அவங்களுடைய இது பார்த்துக்கோங்க, அவங்க ஸ்டடி, அவங்க படிப்பு எல்லாத்தையும் பாதியில் விட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்காகவாது போய்த்தான் ஆகணும் முடிவு பண்ணி இப்போ அவங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு அவங்களோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு ஹீரோவுடைய அம்மாவை கூப்பிட்டு ஒரு செய்தி சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய படிப்பை வந்து நான் டிஸ்கன்டினியூ பண்ண போகிறேன், நான் இனிமேல் உங்கள் வீட்டில் தான், உங்கள் பையன் கூட தான் நான் இருக்க போகிறேன், உங்கள் பையன் கூடவே இந்த வீட்டுடைய மருமகளாக நான் இங்கேயே இருந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க அந்த அம்மா கிட்ட, சூர்யாவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அத்தை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிற போக அவ்வளோதான். இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே ஹீரோவுடைய அம்மா நம்ம ராதிகாவுக்கு பயங்கர சந்தோஷம்தான். சரி, ஓகே, இதை பற்றி நான் என் பையன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட்டு, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து உன்னை லவ் பண்ணுறாப்பா, நீ பேசாமல் அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. சரி, நான் மேரி கூட ஒரு ட்ரைவ் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி, அதாவது மேடி நம்ம மமிதா பைஜி கூட ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வர்ற மாதிரி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கார் எடுத்துகிட்டு போகும்போது, இங்கே பாரு, நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இந்த லவ்வு கல்யாணம் இதுக்குள்ளெல்லாம் நான் போகிற ஆளே கிடையாது, எனக்கு செட்டு ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் நம்ம இங்கே பாரு, நம்ம ஹீரோ என்ன சொன்னா, உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்னன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ வந்து சின்ன பையனாக இருக்கும்போது ஹீரோவுடைய அப்பாவும் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தான். அவர் வந்து அஞ்சலின் ஒரு ஆக்ட்ரஸ் கூட அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு தப்பான ஒரு தொடர்பில் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியை அவங்க அப்பா 2வது தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கேட்டால் இவங்க அம்மா மேலே இந்த லவ் குறைஞ்சி போய் இந்த அஞ்சலி லேடி மேலே தான் லவ் வந்துருச்சுங்க மாதிரி ஒரு சப்ப கதையை நம்ம சின்ன பையனான ஹீரோ கிட்ட சொல்லி அவங்க வந்து அவங்க அப்பாவுடைய பேச்சு நம்ம ஹீரோவால் ஏற்றுக்கவே முடியல. அது எப்படிப்பா அம்மா மேலே இந்த லவ் குறைஞ்சிச்சின்னு சொல்லலாம், பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வளர்ந்தா உனக்கே புரியும்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, நான் எவ்வளோ வந்தாலும் நீங்கள் பண்ண அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவன் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணியிருக்கான். அதனால தான் இவன் கல்யாணம் பண்ணிக்காமையே இருக்கான். இப்போ கூட ஹீரோயின் கூட ஒரு லாங் ட்ரைவ் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை நாசுக்காக கூட்டிகிட்டு வந்து எங்கே கூப்பிட்டு வந்திருக்கான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஏர்போர்ட்டுக்கு வந்ததுமே டிக்கெட் வரைக்கும் போகிற செலவு வரைக்கும் ஹீரோட லக்கோஸ் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு, இங்கே பாரு, ஒழுங்காக போய் படிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சூர்யா அங்கேருந்து அவரை அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து ஆர்த்தி தட்டோட காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஆனால் ஒத்தையில் வரான். இது ஒத்தையில் வர்றதை பார்த்துட்டு எங்கடா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, அவள் கிளம்பி போயிட்டா, திரும்பலாம் வரமாட்டா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறாரு, ஆஃப் பண்ணுறாரு. இப்போ மறுபடியும் அடுத்த நாளை காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோவுடைய வீட்டு வாசலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மக்கள் ப்ரெஸ் எல்லாரும் சரி ஒன்று கூடியிருக்காங்க. என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ வந்து அவன் வீட்டு மாடியிலேருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு.
ஹீரோவுடைய வீட்டு வாசலில் வந்து ஹீரோவை எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன போராட்டம்னு கேட்டால், நான் பெத்த குழந்தையே இங்கே வச்சுட்டு இருக்காங்க, அந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும், இந்த மாதிரி இந்த தொழிலதிபர் சஞ்சய்க்கு குழந்தைய வளர்க்க சுத்தமாக தெரியல அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை லீகலாக தான் மூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் நடக்க ஆரம்பிக்கு. கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸை தேடுற மாதிரியே இல்லை. ஜட்ஜு உடனே இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானமாக அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கேஸ் ரொம்ப வருஷம் இழுக்கும் போல் தெரியுது, பேசாமல் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கோங்க, கோர்ட்டுக்கு வெளியே வந்து நீங்களே பேசி சமாதானம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஜட்ஜை பார்த்து என்ன காசு வாங்கிட்டு போக சொல்கிறீங்களா, அதான் ஹீரோயினை பார்த்து கேட்காங்க. ஐயா அப்படிலாம் சொல்லாமல் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இவர் மேல் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா இவர் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரே தவிர குழந்தைய சுத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது. குழந்தைய அவர் சேஃபாக எப்படி பார்த்துப்பார் நான் நம்புறது, எனக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. அதனால் இந்த குழந்தைய வந்து என் கையில் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப பிடிவாதமாக நிற்க, இப்போ உனக்கு என்ன இந்த மாதிரி குழந்தைய வந்து நான் சிங்கிள் பேரண்ட்டாக வளர்க்க தகுதியான ஆளான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணால் நீ குழந்தைய விட்டு போயிடுவல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோ கேட்குறாரு. கண்டிப்பாக, ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் டைமாக இருக்குமே, அது வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அந்த இடத்துல வந்து ஜட்ஜும் வந்து சரி ஓகே, அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இவரால் குழந்தைய தனியாக வளர்க்க முடியும் அப்படின்னு இவர் வந்து காமிச்சிட்டாருன்னா இந்த குழந்தை இவர்கிட்டே இருக்கட்டும். ஆனால் இந்த 6 மாதம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைய பெற்றெடுத்த இந்த வாடகை தாயும் நம்ம ஹீரோயினும் அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அதுபோக கோர்ட்டு மூலியமாக 3 பேரை ஒரு ஆய்வுக்கு அப்பப்போ அனுப்புவோம், அவங்களும் செக் பண்ணி குழந்தைய வளர்க்க நீங்கள் சரியான ஆள் தான் சொல்லி காமிக்கணும். அப்படி வந்து நீங்கள் காமிச்சாதான் அந்த குழந்தைய நீங்கள் வளர்க்கலாம், இல்லைன்னா குழந்தைய வந்து அந்த அம்மாக்கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஜட்ஜுன்னு சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோவுக்கு வேறு வழியே கிடையாது. சரி ஓகே சொல்லி அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் திரும்பவும் ஹீரோவுடைய வீட்டுக்கே வந்து பேக் பண்ணி திரும்பவும் ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் ஒரு என்ட்ரி கொடுத்து வராங்க. இப்போ ஹீரோவுடைய அம்மா வந்து நம்ம ஹீரோயினை பார்த்ததும் பயங்கரமாக ஸ்கேப்பி ஆகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் தான் பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. இன்னும் வாழ்க்கையில் என்னெல்லாம் பார்க்க போகிறன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமாக நின்றுக்கிட்டு ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க உள்ளே போகிறாங்க. இந்த இடத்துல தாங்க செம்ம காமெடியான ஒரு இன்ட்ரோல் போடுறாங்க. எப்பயும் ஒரு படம்னா மாஸ் இன்ட்ரோவலாக இருக்கும், இந்த படத்தில் வந்து காமெடியான ஒரு இன்ட்ரோவலாக இருக்குது. இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்தில் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காத அளவுக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கு. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ இன்ட்ரோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டாக நானே என் குழந்தைய வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. உன்னால் எப்படி இந்த குழந்தைய தனியாக வளர்த்துற முடியும், நானே பார்த்துடுறேன் சொல்லி ஒரு பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே இருந்தபடியே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு நடுவில் நம்ம ஹீரோவோட அம்மா ராதிகா இருக்காங்கல்ல, அவங்க முழுக்க நம்ம ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம மமிதா பைஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணை விட்டால் நம்ம பையனையும் பேரனையும் பார்த்துக்க சரியான ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க முழுக்க நம்ம ஹீரோயினை நம்புகிறாங்க. அதனால் அவங்க சப்போர்ட் ஃபுல்லாமே ஹீரோயின் பக்கம்தான் இருக்குது. ஒரு குழந்தைய வளர்க்குறது சாதாரண விஷயமா, வாய்ப்பே இல்லை. டைப்பர் மாத்திரையிலேருந்து குழந்தை அழுவுதெல்லாம் ஏன் அழுகுறான், எதுக்கு அழுகுறான்னு, ஒரு வேளை பசியில் அழுகுறான்னா இது எதுவே தெரியாத அந்த குழந்தைய அழுகையெல்லாம் சமாளித்து ராத்திரியில் அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இது எதுவே தெரியாமல் இவ்வளோ நாள் ஈஸியாக அவங்க அம்மா கையில் குழந்தைய கொடுத்துட்டு இவர் பாட்டில் வேலையை பார்த்து சுற்றிக்கிட்டு இருக்காருல்ல. ஆனால் இப்போது சிங்கிள் பேரண்டாக என்னால் இந்த குழந்தைய வளர்க்க முடியும்னு சவாலுக்குள்ளே நம்ம ஹீரோ இறங்குலேருந்தே ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்காக எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் விஷயம் இந்த டயப்பர் மாத்திரை தான். ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசிடி ப்ராப்ளம் இருக்கும். அதாவது எப்பயுமே ஒரு மாதிரி ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கையை அப்பப்போ கழுவிக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த குழந்தையோட டயப்பர் மாற்றுறதுக்கு 2 கையிலையும் க்ளவுஸு, மூக்கில் மாஸ்க்குன்னு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் போய் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ரெடி ஆகிக்கிட்டு நம்ம ஹீரோ போகிறாரு, டயப்பர் மாற்ற போகிறாரு. அந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கோர்ட்லேருந்து அனுப்புன அந்த 3 பேர் வந்திருக்காங்க.
ஏன் சார் உங்கள் சொந்த குழந்தையோட டைப்பர் மாற்றுறதுக்கு ஏதோ நீங்கள் டாக்டர் மாதிரி இப்படி ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு சீன் போடுறீங்களே, இது சரி வராது, இதை வந்து நம்ம ஜட்ஜ் ஐயா கிட்ட வந்து காமிச்சிடணும், அப்படி போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போவே நான் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணாருன்னா, சரி நான் இப்போவே இதெல்லாம் கலெக்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ க்ளவுஸு மாஸ்க்கு எல்லாத்தையும் கலெக்டிட்டு பெருங்கையிலேயே எல்லாத்தையும் மாற்றுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த சின்ன பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி பால் ஊட்டி நைட்டில் குளிக்க வச்சு ராத்திரியில் அவனை தூங்க வச்சு இப்படி தூங்குறதுக்குள்ளே விடிஞ்சே போயிடுது. எப்படிடா இந்த சின்ன பையனை சமாளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு திக்கு முக்காய் ஆடிக்கிட்டு இருக்கார் நம்ம ஹீரோ. ஒரு ஐடியா பண்ணுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைய தான் கூடவே தூக்கிக்கிட்டு, அதாவது இந்த தூக்கிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த குழந்தைய தூக்கிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்படி ஆஃபீஸுக்கு போனதுமே குழந்தைய இவர் பார்த்துக்காம அங்கே இருக்கிற ஸ்டாஃபில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குற ஒரு பொண்ணுங்க கையில் கொடுத்துட்டு, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, அதனால் நீ இந்த பிள்ளையை பார்த்துக்கோ, நான் போய் தூங்க போகிறேன் சொல்லிவிட்டு ஹாப்பியாக போய் தூங்க போகிறாரு. பின்னாடியே நம்ம ஹீரோயின் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. வந்து பார்த்தா குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த ஸ்டாஃப் எல்லாமே குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவன் பயந்து போய் அழுதுகிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு ஹீரோவை பிடிச்சி கண்ணாப்பின்னான்னு திட்டுறாங்க. இதுதான் நீ குழந்தைய பார்க்க லட்சணமா அப்படின்னு மாதிரி திட்டிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படியே அந்த குழந்தை யாருக்கிட்ட இருக்கணும், எப்படி வளர்க்கணும்னு சொல்லி இந்த பிரச்சனை அந்த ஹீரோ வீட்லேயும் ஹீரோயினுக்குள்ளேயும் ரொம்ப சண்டை நடந்துகிட்டே இருக்குது. எலி மூலியமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்பா ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அந்த ஆக்ட்ரஸ் நடிகை அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்க இந்த வீட்டுக்கு வராங்க. அந்த கேரக்டரில் நம்ம ரவீனா தான் நடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய அவங்கள பார்த்ததுமே, அவங்க மனசில் பதிஞ்சவங்களை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஒதுங்கி போகிறாரு. ஆனால் ஹீரோவுடைய அம்மா இருக்காங்கள்ல ராதிகா, அவங்க வந்து பழசெல்லாம் மறந்துட்டு தான் ஹஸ்பண்டுடைய ரெண்டாவது ஒய்ஃபு, இவங்களும் நம்ம ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி அவனை அந்த அம்மா அந்த ரவீனா வந்து ஒரு தங்கச்சி மாதிரி பார்க்குறாங்க. இப்போ இவங்க வந்து போன விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க பொண்ணு மேகனா, அதாவது உன்னுடைய தங்கச்சி, அவங்களுக்கு வந்து அடுத்த மாதம் கல்யாணம், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்காங்களாம், அதனால தான் நம்மளை கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க. உங்கள் அப்பா இருந்து என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, நீயும் அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் தானே, உன்னோட தங்கச்சி கல்யாணத்தை நீ முன்ன நின்று நடத்தி கொடுப்பா அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. அம்மா வந்து ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நீ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோ அது தாராளமாக செய், அதில் நான் தலையிட மாட்டேன், ஆனால் தயவு செய்து என்ன எதுக்குமே கூப்பிடாதம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து டோட்டலாக அவங்க சித்தி ஃபேமிலியை அவாய்ட் பண்ணுறாரு. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹீரோயினை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்போ டைமிங்கில் அந்த கோர்ட்டில் இருந்து ஆய்வுக்கு வந்திருப்பாங்க. ஆய்வுக்கு வந்த 3 பேரும் பார்த்து வந்தீங்கன்னா இந்த அவங்க வர்றதை பார்த்த ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து குழந்தைய பிடிங்கிட்டு போய் நான் ஒரு பக்கம் பார்த்துக்கிறேன், குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அந்த ரூமில் இருக்குது, நீ போய் எடுத்துகிட்டு வா, அதாவது ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மை போய் அந்த ரூமில் இருக்குது, நீ எடுத்துகிட்டு வான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அனுப்பி விட்டு இவர் நைஸாக இவ்வளோ நேரம் ஹீரோயின் சோறு ஊட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, அதை இவர் ஊட்டிகிட்டு இருக்க மாதிரி டோட்டலாக அப்படியே சீனை மாற்றி காட்டுறாரு. இப்போ அந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்த அந்த 3 பேரும் பார்த்து நம்ம ஹீரோ தான் கண்ணு கருத்தமாக அந்த பையனை பார்த்துக்கிறாரு போல் அப்படின்ற மாதிரி அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அப்போ கரெக்ட் டைமிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் சொன்ன அந்த ரூமில் எந்த ஒரு பொம்மையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தா குழந்தைக்கு இவர் சோறு ஊட்டுக்கிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. இவர் பச்சையாக ஏமாத்துறாரு, இவ்வளோ நேரம் அந்த குழந்தைக்கு நான் தான் சோறு ஊட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட, அந்த பாப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் என் மேலேயே பழி போடுறது வேலையாக போச்சு மேடம், இப்போ பாருங்க நான் தான் சோறு குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே பிளேட்டை திருப்பி அவங்க இருக்கிற எல்லாரையும் நம்ப வைக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாரையும் நம்ம ஹீரோ நம்ப வைக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை வந்து அங்கே போட்டுக்கிட்டு இருக்க உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல அந்த வேலைக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு தயவு செய்து நீங்களாவது சொன்னுங்க, நான் தானே இங்கே இவங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கிறாங்க. ஆனால் அந்த வேலைக்காரங்க எல்லாரும் ஹீரோ பக்கம் தான் நிற்கிறாங்க.
ஏன்னா அந்த ஹீரோ வந்து பெரிய பணக்காரமில்ல, ஓனர் சொல்ல தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஹீரோ பக்கம் தான் நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஹீரோவுடைய அம்மா வராங்க. அவங்கள பார்த்ததும், அத்தை அவங்க பையன் பயங்கரமாக ஏமாத்துறாரு, தயவுசெய்து நீங்களாச்சும் என் பக்கம் நிற்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அத்தைன்னு ஒரு வார்த்தை சொன்னதால் நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து பயங்கரமாக சந்தோஷமாகி எமோஷ்னல் ஆகிறாங்க. அவங்க முடிவே பண்ணிடுறாங்க, இவ தான் என்னுடைய மருமக அப்படின்ற மாதிரி. தான் பையனை பார்த்து, இங்கே பாரு, இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்த இன்பர்சன் வந்தவங்க அந்த வேலைக்காரங்க எல்லாருக்குமே ஒன்று கூடி சாப்பாடு போட்டு பரிமாறுறாங்க. இவங்களும் ஒன்றா குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இவங்க எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவுடைய அம்மா பார்க்குறாங்க. ஒரு பக்கம் இந்த குழந்தையோட பையன் வந்து இவங்களோட பையன் வந்து பக்கத்துலேயே ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சுன்னு பார்த்து ரொம்ப பூரிச்சு போகிறாங்க. தன்னோட பையனும் அந்த மமிதா ஹீரோயினையும் அந்த சின்ன பொண்ணும் ஒன்றா உட்காந்து சின்ன பையனும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றத பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. இதுதான் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே ஹேப்பியாக இருக்காங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து ஹீரோவுடைய ரூம் கதவை தட்டுறாங்க. வழக்கம் போல் நம்மளுடைய கலாட்டா பண்ணது தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு குழந்தைய எழுப்பி விட்டு நம்மளை தூங்க விடக்கூடாதுன்னு வந்திருக்கா போல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கடுப்பில் வந்து, உனக்கு இப்போ என்ன வேணும், இப்போ தான் குழந்தை தூங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி பயங்கரம் கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அழுதுகிட்டேவும் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஹீரோவுடைய அம்மா வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. ஆமாங்க, அவங்க இறந்துட்டாங்க. திடீர்னு ஹீரோ அம்மாவுடைய இறப்பை வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல, நம்ம ஹீரோவால் ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் நம்ம ஹீரோவுடைய அம்மா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க சொந்த பந்தம் எல்லாரும் வந்து போனதுக்கப்புறம் டெய்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா தூங்குறத பார்த்துட்டு தான் அவரும் போய் படுப்பார். ஆனால் இந்த முறை பெட்ரூம் வந்து பார்த்தா பெட்ரூமே ஒரு மாதிரி காலியாக இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. அவங்க அம்மா படுத்துக்கிட்டு இருந்த கட்டிலில் போய் பார்க்குறான். அந்த கட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டேபிள் முழுக்க ஏகப்பட்ட மாத்திரை, அது கூட நிறைய சாக்லேட்ஸ், அவங்களுடைய பேரனுக்கும் அவங்க ஃபோனும் அங்கே இருக்குது. அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா அவனுடைய காலேஜ் ஸ்டோரியிலேருந்து இவனுக்கு வெறும் கால் பண்ண அந்த ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஒரு நாள் அந்த கால் கூட நம்ம ஹீரோ அட்டன் பண்ணாமல் வேலை ரொம்ப பிஸியாக இருந்திருக்கான். கடைசி வரைக்கும் வேலை, பிஸ்னஸ், பணம் சம்பாதிக்கணும்னு இப்படி ஊரை சுற்றிக்கிட்டே கூட இருந்த அம்மாவை கவனிச்சாமல் விட்டுட்டுமே சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நானும் அழுகுறேன். இப்போ ரொம்ப சோகமாக வந்து தான் அம்மாவை நினச்சி நம்ம ஹீரோ வந்து அங்கே அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மாவுடைய ஃபோனில் இருந்து இவருடைய பர்சனல் நம்பர் கால் பண்ணி இந்த காலை அட்டன் பண்ணி, அம்மா என்னை மன்னிச்சிருக்கம்மா சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்கான். எவ்வளோ அழுதாலும் செத்து போனவங்க தான், இனிமேல் அவங்க திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஆனால் நம்ம ஹீரோவுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு குடும்பம் கிடச்சிருச்சு, இனி நம்ம கவலை இல்லாமல் செத்துடலாம் சொல்லி அந்த மாதிரி தான் அவங்க போய் சேர்ந்துருப்பாங்க. இப்படி ஹீரோவுடைய அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த வீடே ஒரு மாதிரி சோகத்தில் மூழ்கிருக்கு. அப்போ ஊரில் இருந்து ஹீரோவுடைய சித்தி, அதாவது அந்த ரவீனா, அவங்க வந்து அவங்களுடைய பொண்ணோட கல்யாணத்தை தள்ளி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா சொன்ன பழைய விஷயத்தில் நினச்சி பார்க்குறாரு. என்ன இருந்தாலும் அவங்களும் நம்ம குடும்பம்தான், அவங்களுடைய தங்கச்சி, நீ தான் அவங்க வீட்டு பையனா, முன்னாடி நின்று கல்யாணத்தை ரொம்ப நடத்தி வைக்கணும், சூப்பராக நடத்தி வைக்கணுன்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழித்து நம்ம குடும்பத்தில் நடக்கிற முதல் நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயமெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தோணுனதுக்கப்புறம் இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோ அவங்க சித்திக்கிட்ட முதல் முறையாக வந்து பேசுகிறான். அம்மா இருந்து இந்த வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு எந்த தேதியில் கல்யாணம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே தேதியில் கல்யாணம் பண்ணுவோம், நானே வந்து முன்னது நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயின் குழந்தை தன்னுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு சின்ன வயசில் இவன் எந்த வீட்டு பக்கம் திரும்பவே கூடாதுன்னு இருந்தானோ அந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து போகிறான். அதாவது இவங்க அப்பா ஊட்டியில் இவங்களுக்குன்னு ஒரு பெரிய வீடே கட்டி வச்சுருந்தாங்க. அந்த வீட்டில் தான் இவங்க சித்தி வந்து ஃபேமிலியாக தங்க வச்சுருந்தாங்க. சித்தி ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் இவர் நம்ம ஹீரோ அந்த வீட்டு பக்கமே போகாமல் இருந்திருக்கான். இப்போ அந்த பழைய வீட்டுக்கு நம்ம ஹீரோ போகிறாரு. அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போனதும் இவன் சின்ன பையனாக இருக்கும்போது இவனுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம் முழுக்க ஏகப்பட்ட கார் கலெக்ஷன் எல்லாம் நம்ம ஹீரோ வச்சுருந்துருப்பார். அந்த குட்டி காரை நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக ஆச்சரியமாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க,
அந்த இடத்துல நம்ம இவங்க வந்து அதாவது அந்த கார்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் தான் ரொம்ப வாயாடியாச்சே, டக்குன்னு கலாய்ச்சி விட்டுறாங்க. நீ என்னடா இப்போ திடீர்னு சந்திரமுகி சோதியா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுறாங்க. அது போகும் ஹீரோவுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுது. சரி வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ கல்யாண ஏற்பாடுகள்லாம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்காங்க. இப்போ வேலை எல்லாமே கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு லோக்கல் அரசியல்வாதி வந்து இவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை பண்ணுறான். அதாவது நாளைக்கு வந்து அவனுடைய பிறந்த நாள், அதுக்காக இந்த பிறந்த நாளை வந்து இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்தில் தான் சீரும் சிறப்பாக பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தானா. அதனால் தயவுசெய்து அந்த மண்டபத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி எங்கள் பொண்ணோட கல்யாணத்தை நாங்கள் வச்சுருக்கோம், அதனால் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரவீனா வந்து அந்த அரசியல்வாதிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்த நீங்கள் எப்படி வளைச்சி போடணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரவீனா ஒரு மாதிரி கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. இதை அப்படியே பார்த்துட்டு நம்ம ஹீரோ குறுக்க பூந்து சென்னையில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் மூலியமாக இந்த அரசியல்வாதியை ஒரே ஃபோன் பண்ணி ஆஃப் பண்ணி அனுப்புகிறான். அப்படி அனுப்பும்போது அவன் ஹீரோவுடைய சித்தியை பற்றி ரொம்ப அநாகரிகமாக பேசிகிட்டே போகிறான். இப்போ 2ஆம் தரமாக இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஊரே அப்படித்தான் இங்கே பார்க்குது. இப்போ நடக்க போகிற அந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை கூட பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டார்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. இப்போ மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து நாசர்னர் தான் ஒரு பெரிய மனுஷனாக வராப்புல. அவருக்கு அவங்க வீட்டு பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிற அந்த பொண்ணு வந்து பெரிய தொழிலதிபருக்கு 2ஆம் தரமாக வந்த ஒரு நடிகையோட பொண்ணுன்ற விஷயம் கேள்விப்பட்டதும் இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட குடும்பத்திலேருந்து நம்ம பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி அவர் கல்யாணத்தை நிறுத்துன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் பொண்ணுக்கு அதுக்கு போகுது. அவ்வளோதாங்க, அவங்க செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. எனக்கு அந்த கல்யாணமே வேணாம், ஒன்றும் வேணாம், ரொம்ப நாளாகவே இந்த ஊருக்காரங்க எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரியாக பார்த்து தான் இருக்காங்க, இப்போவும் இந்த கல்யாணத்தில் நம்ம தான் அசிங்கப்பட வேண்டியிருக்கு அப்படியெல்லாம் அவங்க ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நீ கவலைப்படாத மேகனா, இந்த கல்யாணத்தை நானே ஒரு அண்ணனாக நல்லபடியாக உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த இடத்துல வந்து. ஆனால் இது வந்து மேகனா வந்து ஒரு மாதிரி கடுப்பாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் இல்லாமல் இன்றைக்கி நீ என்ன ரொம்ப அக்கறை வந்து காட்டுற, இத்தனை வருஷமாக நீ எங்கே போன, இப்போ வந்து அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத, சின்ன வயசுலேருந்தே நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எங்களை டோட்டலாக வெறுத்து ஒதுக்குனீங்க, நானும் சின்ன வயசுலேருந்தே உங்கள் மேலே வெறுப்பாக தான் இருக்கேன். ஏன்னா நம்ம அப்பா எங்கள் கூட இருந்ததை உங்கள் கூட தான் அதிகமாக இருந்தார். அப்பா ஒவ்வொரு முறையும் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எப்படா வருவார்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் போகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அவர் போனதுக்கப்புறம் இந்த ஊருக்காரங்க எல்லாம் எங்கள் அம்மாவை வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி நானே சரி பண்ணுறேன், நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளம்புறாரு. இப்போ நேராக இவர் முதல்ல அந்த அசிங்கப்படுத்தின அந்த அரசியல்வாதி இருக்கார்ல, அவனை போட்டு அந்த ஏரியாவில் வச்சு அடின்னு அடித்து அந்த ஏரியாக்காரங்க முன்னாடி நீ என் குடும்பத்தை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது, நான் அந்த வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் காட்டிட்டு வராரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக இந்த சித்தியோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அவங்க பொண்ணு கூட பேசாமலே இருந்திருக்காங்க. காரணம் இந்த அம்மா வந்து ஒரு நடிகை, அதுவும் 2ஆம் தரமாக ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் நம்பி போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த கோவத்துலேயே இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கும் நம்ம ஹீரோ பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் உங்கள் பொண்ணை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பார்க்காம இருக்கீங்க, நாளைக்கு உங்கள் பேத்தியோட கல்யாணம், தயவு செய்து இந்த கல்யாணத்தில் வந்து உங்கள் பேத்தியை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனால் அவங்க வீம்புக்குன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ 30 வருஷமாக உங்கள் பொண்ணு உங்களை பார்க்காம இருந்துக்கலாம், ஆனால் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க, இந்த கோபம் சண்டை இதெல்லாம் காலப்போக்கில் ஒரு வீக் ஆகிடும், இப்போ வயசில் பெரியவங்க நீங்கள் தான் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப எமோஷ்னலாகி கெஞ்சி அவங்கள கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கடைசியாக அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ரொம்ப குறிக்கோளோட ஒரே ஆள்னா அது நாசர் இருக்கார்ல, அவர் தான். இப்போ அவரையும் கூப்பிட்டுட்டு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரும் ஒரு மாதிரி சமாதானமாகி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஒரு வழியாக பிரிஞ்சிருந்த எல்லா சொந்தங்களும் ஒன்று சேர்ந்து நம்ம ஹீரோவை வந்து முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி சீரும் சிறப்புமாக அந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறாரு. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணுற ஐடியாவிலே இல்லை,
அப்போ அந்த இடத்துல ஹீரோவுடைய சித்தி வந்து எனக்கு புரியுதுப்பா, நீ கல்யாணமே வேணான்னு முடிவெடுத்ததுக்கு முக்கிய காரணம் நானும் உங்கள் அப்பாவும் தான். இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, உங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா சார்பமாக நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த பொண்ணை நீ ஏற்றுக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த சித்தி வந்து பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கேட்குற மாதிரியே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணை வந்து வேணான்னு ஏன் அந்த பொண்ணை வேணான்னு சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 2 காரணம் இருக்குது. அதாவது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் என்ன தான் இவர் ஒரு வெக்கேஷனுக்காக வெளியூருக்கு போயிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாலும் 2 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடும், வீட்டுக்கு திரும்பிடுவோம். அப்படித்தான் இவளும் ஒரு வெக்கேஷன் இங்கே வந்திருக்கா, ஒரு வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்கா. இவளுடைய வீடு படிப்பு எல்லாமே அங்கே இருக்குது, கண்டிப்பாக அவள் அதை தேடி தான் போகணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு என்னை விட 20 வயசு சின்ன பொண்ணு, எப்படி நான் இதை வந்து கல்யாணம் பண்ண முடியும், இதை என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்தை காமிச்சிட்டு நீ வந்து ஒழுங்கா போய் படி, டாக்டராக அப்படின்ற மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாரு. இந்த இடத்துல ஹீரோயின் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க, கடுப்பாகிறாங்க. இனி நீங்கள் என்னுடைய லைஃப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோனை பார்த்து கண்ணு முன்னாடியே ஃபோன் நம்பர் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு கோச்சிட்டு கிளம்புறாங்க. இப்போ அங்கேருந்து ட்ரெயின் ஏறினதுமே ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் ஹீரோ ஒரு சில குறிப்பு எல்லாம் கொடுத்துருப்பாரு. உன்னுடைய லைஃப்பில் நீ இதெல்லாம் பண்ணணும், நீ வந்து உன்னோட லைஃப் அந்த இதை நீ டாக்டர் ஆகணும், அதை நீ அச்சீவ் பண்ணணும், உன்னுடைய பையனை நீ எப்போ வேணால் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லிவிட்டு கோபம் தீர்த்ததுக்கு அப்புறம் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்பரையும் கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோயின் திரும்ப யூஎஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருப்பாங்க. நடுவில் ஹீரோவுடைய ஞாபகம் வந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய அந்த படிப்பை பற்றி ஃபுல்லாக ரொம்ப படிப்பில் மட்டும் கவனமாக இருப்பாங்க. இப்படியே ஒரு 5 வருஷம் வெற்றிகரமாக நம்ம ஹீரோயின் படிச்செல்லாம் முடித்து டாக்டர் படிப்பை முடித்து டிகிரியும் வாங்கிடுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ணி ரொம்ப வருஷம் கழித்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட டிகிரி வாங்குகிற அந்த விழாவுக்கு நம்ம ஹீரோ வந்து வர சொல்லுவாங்க. இப்போ ஹீரோவும் அங்கே கிளம்பி போயிருக்காரு. இவங்களுக்கு பிறந்த குழந்தையும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கான். இப்போ ஹீரோ ஆசைப்பட்டபடியே ஹீரோயின் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வாட்சி என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஹீரோயின் விடாப்படியாக ஹீரோக்கிட்ட வந்து அந்த கல்யாண டாபிக் எடுத்துகிட்டு வர இப்போவும் நம்ம ஹீரோ அந்த வயசை தான் காரணம் காட்டுறாரு. சரி, ஒருவேளை இந்த 20 வயசு கேப் இல்லாமல் இருந்தால் என்னை லவ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கேட்க, இதுக்கு பதிலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அவங்க சித்திக்கிட்ட கேட்கும்போது எஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். காரணம், ஹீரோயின் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் லைஃப்பில் பல விஷயங்கள் மாறி இருக்கு, கலர்ஃபுல்லாக மாறி இருக்கு. இதை வந்து இப்போது ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, அட பாவி, உனக்கு உள்ளுக்குள்ளே இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு என்னை லவ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாள் என்கிட்ட மறைச்சிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பின்னாடியே ஓடி வர கடைசியாக ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தையோட கையை பிடிச்சிக்கிட்டு சன்ரைஸை பார்க்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. மக்களே, இதோடு இந்த படம் முடியுது. இந்த படத்தை வந்து தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி, அருமையான படம். குடும்பத்தோடு எல்லாரும் போய் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். எந்த விதமான ஆபாச காட்சியும் அடல் சீனும் கிடையாது. ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேமிலியோடு தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கலாம். அருமையான படம், நல்லா இருக்குங்க. காமெடியும் இருக்குது, சென்டிமெண்ட்டும் இருக்குது, அதுபோக நிறைய சமூக கருத்துக்கள் எல்லாமே இருக்குது. சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர், பெரிய ஆக்டர். திடீர்னு பார்த்தா ஒரு மாசாக ஒரு மூவி கொடுப்பாரு, திடீர்னு இப்படி ஒரு கிளாஸாக ஒரு மூவி கொடுத்துருவாரு. ஆனால் எல்லாமே அவருக்கு பக்காவாக சூட் ஆகுதுங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணாலும் ஹிட்டும் ஆகுது. இந்த படம் ஆல்மோஸ்ட் ஹிட்டு. இப்போ தான் கருப்புன்னு ஒரு படம் மூலயமா 300 கோடி ரூபா கலெக்ஷன் பார்த்துருந்தாரு. ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கும் நல்ல ஒரு விமர்சனம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த படமும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்குங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது. மக்களே, தயவு செய்து இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இப்போது இந்த படத்தில் வந்து ஒன்லைன் ஃபுல்லாக பார்த்தாச்சு, படத்தோட முழு கதையும் தெளிவாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த படத்தில் இல்லை, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா
இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் டீம் பற்றி ஃபுல்லாத்தையும் நம்ம தெளிவாக அலசி ஆராயலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க நடிகர்கள் நடிப்பு ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு இப்படி சில விஷயங்கள், அந்த படத்தில் உள்ள அந்த மியூசிக் டைரக்டர், எடிட்டிங், கேமரா ஒர்க் இவங்கள பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த படத்தோட டெக்னிக்கல் டீமை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம். வணக்க மக்களே, வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் தமிழ். நம்ம இந்த சூர்யா நடிப்பில் வெளியான விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துலேருந்து படத்தோட ஒன்லைன் பார்த்தாச்சு, படத்தோட முழு ஸ்டோரியும் தெளிவாக பார்த்தாச்சு. இப்போது இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற டெக்னீஷியன் டீம் பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். யார் யார் நடிச்சிருக்கா, யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அந்த கேரக்டர் நேம் என்ன, இப்படி பல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் வருது மக்களே. சாதாரணமாக 2 மணி நேரம் 40 நிமிஷம் நம்ம சொல்லிடலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அந்த 200 பேரையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. அதுக்காக அந்த 200 பேர்லேருந்து முக்கியமான ஒரு 20 பேர், அதாவது இந்த ஃபைட் மாஸ்டர், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் மியூசிக் டைரக்டர், எடிட்டிங்கு, கேமராமேன், இப்படி உள்ள ஒரு சில முக்கியமான ஆட்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம இந்த படத்தை பற்றி இப்போ தெளிவாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படம் வந்து 2026 நம்ம டைரக்டர் வந்து வெங்கி அல்ட்ரி, தெலுங்கில் வந்து சரியான டைரக்டர். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாத்தின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி மலையாள ஒரு படம் எடுத்தாருங்க, லக்கி பாஸ்கர்னு சொல்லி. மை ஃபேவரட் மூவி, சரியான படம். லக்கி பாஸ்கர் படம் வந்து அப்படிப்பட்ட ஒரு படம். வந்து அவர் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இது வந்து ஒரு பேன் இந்தியா மூவியாக தான் வந்திருக்கு. இது ஒரு லவ் ட்ராமா மூவி. இது வந்து நம்ம சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் பார்ஜூன் ஃபோர்ஸ் சினிமாஸ் இவங்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு வயதான முன்னாள் ஒலிம்பிக் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் வீரரான நம்ம சஞ்சய் வித்வநாத் அவர் தான் சூர்யா நடிச்சிருக்காரு. அப்புறம் மமிதா பைஜனுடன் இணைந்து நடிக்கிறார். மேலும் ராதியா சரத்குமார், ரவீனா டண்டன் ஆகியோர் முக்கியமான வேடங்கள் நடித்திருக்கார். சரி, இருந்தாலும் இன்னும் தெளிவாக ஃபுல் டீட்டெயிலும் பார்ப்போம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து வெங்கி அல்டோரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெங்கி அல்டோரி தெலுங்கில் வந்து இவர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. தெலுங்கு, தமிழ், மலையாளம் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தோலி பிரேமன்னு சொல்லி 2018 ஃபஸ்ட் டைமாக டைரக்டராக வராரு. அப்புறம் 2023 வந்து பாஸ்கர்னு ஒரு படம் எடுத்தார். சாரி, வாத்தின்னு சொல்லி. இது தமிழ் தெலுங்கு 2 பக்கமும் நல்லாச்சு. அந்த பக்கம் சரியான ஹிட்டு. தெலுங்கில் இந்த படம் வாத்தி படம் சூப்பர் ஹிட்டு, தமிழில் ஒரு சுமாரான ஹிட் ஆச்சு. அப்புறம் 2024 லக்கி பாஸ்கர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிரட்டி போட்டுச்சு, பயங்கரமாக ஹிட் ஆச்சு. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த படத்துக்கு வந்து எதிர்க்காரு. இது போக இந்த ஒரு முக்கியமான ஒரு படத்துக்கு வந்து ஒரு வசன எழுத்தாளருக்கு தேசிய விருதையும் வாங்கியிருக்காரு. தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் 4 படம் எடுத்திருக்காருங்க. நான் ஃபஸ்ட்டு படம் தோலி பிராமோ, அப்புறம் திருமச்னு, ரங்தே, அப்புறம் 2023 வாத்தி, அப்புறம் லக்கி பாஸ்கர், இப்போ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். பெரிய படங்கள்லாம் ஒன்றும் டைரக்ட் பண்ணல. மொத்தமே 3, 5, 6 படங்கள் தான். இந்த படத்தோட சேர்த்து 6, இல்லைன்னா வெறும் 5 படம் தாங்க. அவ்வளோதான். சின்ன சின்ன படத்துலவே எடுத்து, ஆனாலும் இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய டைரக்டர் வந்துட்டாருங்க, பெரிய டைரக்டராக மாறிட்டார். அதுபோக இந்த படத்தில் இன்னும் யாராவது பார்த்து இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை எல்லாமே இவர் தான் எழுதியிருக்காரு, நம்ம வெங்கி அல்டோரி. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதுனது வந்து KN விஜயகுமார். இந்த படத்தை தயாரித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தேவகரா நாகவம்சி. அவர் ஜாய் ஜவுனியா. இந்த படத்தில் வந்து ஹீரோவாக சூர்யா பண்ணியிருக்காரு, ஹீரோயினியாக மமிதா பைஜு, ராதியா சரத்குமார் ஒரு முக்கியமான இடத்துல நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரவீனா டாண்டன் அண்ட் பரத்
இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒளிப்பதிவு வந்து கேமராமேன் வந்து நம்ம நிமிஷ் ரவி அவங்க தான் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வந்து நம்ம நவீன் நூலி, மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் தான் பண்ணியிருக்காருங்க. நம்ம கேமராமேன் இருக்கார்ல நிமிஷ் ரவி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதிகமாக மலையாள படத்தில் தாங்க கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இவரோட ஆரம்ப படம் என்ன படம் பார்த்தீங்கன்னா லூக்கா அப்படின்னு ஒரு படத்தில் வந்து 2019 ஒர்க் பண்ணார். அப்புறம் குரூப்னு சொல்லி ஒரு படத்தில் வந்து ஒரு அவார்டு வேறு வாங்கியிருக்காரு. சிறந்த ஒளிப்பதிவிற்கான சைமா அவார்டையும் வாங்கியிருக்காரு. அப்புறம் லோகா அத்தியாயம் சொல்லி இப்போ வந்த ஒரு படம், சரியான படம், செம்மையாக கிட்டாச்சு, அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜோர்ஜியா, கிங் ஆஃப் கொத்தா, லக்கி பாஸ்கர், ஆல்ரெடி இந்த டைரக்டர் கூட லக்கி பாஸ்கரில் ஒர்க் பண்ணதால் இந்த ஒர்க்கிங் டைஸ்டைல் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதால் அதே டீம் திரும்பவும் இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதே டீம் தான், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், அப்புறம் அவர் கேமராமேன், இவங்க 5 பேருமே மாறல, ஹீரோ மட்டும்தான் மாறி இருக்கு. அப்படியே அந்த டீம் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அதே ஆளை அப்படியே கொண்டு வந்திருக்காருங்க. இவரும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பெரிய படங்கள்லாம் பண்ணலை. இவர் தெலுங்கு மலையாளம் இப்படி மாறி மாறி பண்ணிட்டு இருந்தாருங்க. தமிழில் இவர் நேரடியான ஒரு ஃபிலிம்னா அது இந்த விஸ்வநாதன் தான். ஏன்னா ஃபுல்லாமே டப்பிங் பண்ணி தான் வந்துச்சு. லோகா அத்தியாயம் மலையாளத்துலேருந்து ரிலீஸ் பண்ணது தான் டப்பிங் தமிழ். லக்கி பாஸ்கர் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணி டப்பிங் தெலுங்கு மலையாளம் எல்லாம் பண்ணாங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8 படங்கள் தான் பண்ணியிருக்காரு. 8 படத்தில் ஒரு நல்ல கேமராமேனாக ஆல்மோஸ்ட் ஆகிட்டார். ஒரு முக்கியமான டைரக்டர் கூட வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக தொடரும் நினைக்கிறேன். அடுத்தடுத்து அவங்க படங்கள் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக 2 பேரும் ஜோடியாக சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. ஜோடினா ஹீரோயின் கிடையாதுங்க, அந்த காம்பினேஷன், அதாவது தனக்கு பிடிச்சவங்களும் அப்படியே கொண்டு போகிறது, அந்த ஒரு காம்பினேஷன் அவருக்கு நம்ம வெங்கி அல்ட்ரிவிக்கும் நம்ம நிமிஷ் ரவிக்கும் செட் ஆனதால் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் நூலி எடிட்டர், அவர் தாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருக்காருங்க. அதுக்கு வந்து சிறந்த படத்துக்கான ஒரு எடிட்டிங் அவார்டு வேறு கொடுத்தாங்க. தேசிய திரைப்பட விருது கொடுத்தாங்க. ஜெர்சின்னு ஒரு படம் 2019 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு தான் அவார்டு கொடுத்தாங்க. அந்த படம் வந்து நம்ம அண்ணன் அவர் பேர் நானி நடித்தாங்க. அந்த படம் தான் அவர். இவர் வந்து ஏகப்பட்ட படத்துக்கு எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஏகப்பட்ட படங்கள் எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரும் ஆல்ரெடி நம்ம டைரக்டர் கூட வந்து வாத்தி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு அறிமுகம், அந்த ஒரு இது பிடிச்சி போனதால் திரும்பவும் 2 பேரும் சேர்ந்து லக்கி பாஸ்கர் படத்தில் ஒர்க் பண்ணாங்க. இப்போ 3வது முறையாக கூட்டணி சேர்ந்துருக்காரு இந்த நம்ம டைரக்டர் கூட வந்து. இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு படத்துக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்காருங்க. என்ன படம் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2, அந்த படத்துக்கு இவர் தான் எடிட்டிங் பண்ணதுங்க. தெலுங்கு தான் இவர் அதிகம் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. தெலுங்கில் வந்து ஃபுல்லாமே நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. இது போக நிறைய படங்கள் இவருக்கு வர வேண்டி இருக்குது. விஸ்வகர்மான்னு சொல்லி ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. மக்ராணி, ராணிக்கெல்லாம் ராணின்னு சொல்லி ஒரு படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. எடிட்டிங் தானே சாதாரணமாக அனுப்பக்கூடாது. எடிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டிங் அண்ட் ஒட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக பண்ணால் தான் படம் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம லக்கி பாஸ்கர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் படத்துலலாம் ட்விஸ்ட்டை வந்து கரெக்டாக ரிவ்யூ பண்ணியிருப்பார். அது வந்து ஒரு எடிட்டர் கையில் தான் இருக்குது. அதை செம்மையாக யூஸ் பண்ணனால தான் அந்த லக்கி பாஸ்கர் படம் மாபெரும் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி புஷ்பா 2 சரியான கலெக்ஷன் எடுத்துருச்சு. அதுக்கு இவரோட வெற்றி, இவரோட ஒரு உழைப்பு முக்கிய காரணம். இந்த படத்தோட வெற்றிக்கு இவரோட உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ்குமார், இவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ஜிவி பிரகாஷ்குமார் சொல்லவே முடியாதுங்க. இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் அசத்திட்டு வராரு. ஒரு பக்கம் ஹீரோவாக பண்ணுறாரு, ஒரு பக்கம் பார்த்தா மியூசிக் டைரக்டர். ஹீரோவாக பண்ணுறதெல்லாம் தோற்றுக்கிட்டே வராரு, மியூசிக் டைரக்டரில் ஹிட் அடிச்சுட்டே வராரு. என்ன ராசின்னு தான் புரியல. இவர் படத்துக்கு பாட்டு போட்டால் பாட்டு ஃபுல்லாக ஹிட்டு, படத்தில் ஹீரோவாக அடித்தா படம் அட்டர் ஃப்ளாப்பு, அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இவருக்கு யாரும் செய்வன்னு வச்சிட்டாங்க போல். ஏன்னா பெருசாக அவர் நடித்த படங்கள் எதுவும் விடலை. ஆனால் இவர் மியூசிக் போட்ட படம் எல்லாமே மரண மாதம் ஹிட்டுங்க. பாட்டு ஃபுல்லாக வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கு. இவர் இது வரைக்கும் நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் வந்து 3 தேசிய அவார்டு வாங்கியிருக்காரு. அதில் வந்து ஃபிலிம்பேர் அவார்டு 4 வாங்கியிருக்காரு. அப்புறம் 3 சைமா அவார்டு வாங்கியிருக்காரு. இப்படி நிறைய அவார்டு. 39 வயசான ஜிவி பிரகாஷ்குமார் நம்ம ஏஆர் ரஹ்மானோட மருமகன் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பேன் இந்தியா வந்துட்டார். பேன் இந்தியாவோட மியூசிக் டைரக்டராக தான் இருக்கார்.
சூப்பராக வந்து நடித்து மியூசிக் போட்டு கொடுத்து படத்தை வந்து வேறு லெவலில் ஹிட் கொடுத்ததுக்கு இவர் முக்கியமான காரணம். அப்புறம் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா உற்பத்தி நிறுவனங்கள், அதாவது தயாரிப்பு கம்பெனி நேம் சிகாரா ஸ்டூடியோஸ், அப்புறம் சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ், ஃபார்ச்சூன் போர்ஸ் சினிமாஸ், 3 பேர் இந்த படத்தை வந்து சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 14 தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 41 நிமிஷம். இந்த படம் வந்து தமிழில் ரிலீஸ் ஆனாலும் ஆல்மோஸ்ட் ஃபேன் இந்தியா மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லி எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி. இந்த படம் ஃபஸ்ட் நாளில் தமிழில் மட்டும் 27 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்குங்க. ஒரே ஒரு நாள் மட்டும்தான். இதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மே 2025 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாங்க. இது வந்து சூர்யாவோட 46வது படங்கிறதுனால சூர்யா 44 அப்படின்னு சொல்லி தலைப்பு மட்டும் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஷூட்டிங் தொடங்கினாங்க. அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா மார்ச் 2026 வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சிவி பிரகாஷ்குமார் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. அதாவது மற்ற டெக்னீஷியன் அறிமுகப்படுத்துகிறாங்க. சிவி பிரகாஷ்குமார், நிமிஷ் ரவி கேமராமேன், எடிட்டர் நவீன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க எல்லாருமே. இந்த விஸ்வநாத் சன் படம் வந்து ஆகஸ்ட் 14 2026 உலகம் ஃபுல்லாக திரையரங்கில் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. 14 தான் படம் ரிலீஸு. விமர்சகர்கள் மத்தியிலிருந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு நேர்மையான விமர்சனங்கள் வந்தாலும் நேர்மறையான விமர்சனங்களும் வந்துக்கிட்டு இருக்குது. அதோட கதை என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரொம்ப சிம்பிள். ஒரு வாடகைத்தாய் மூலிமா ஒரு குழந்தை பெற்றுக்கிறார் ஒரு பெரிய பணக்காரர். அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பாதுகாக்கணும் வரவர் தான் நம்ம அண்ணன் அக்கா மேடிங்கிறது நம்ம அவரோட பேர் மாதவன் பேர். ஆனால் அந்த மேடின்னு இவருக்கு வச்சுருக்காங்க. சரி மக்களே, இப்போ இந்த படத்தில் வந்து யார் என்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம சூர்யா வந்து இந்த படத்தில் வந்து சஞ்சு அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருங்க. சின்ன வயசில் வந்து ஒரு சின்ன பையன் சூர்யா நடிச்சிருப்பான். அவனோட பேர் வந்து அகிலன் எஸ்ஜே. அப்புறம் நம்ம மேடி, அதாவது நம்ம அமிதாப் பைஜியோட படத்தில் வந்து மேடி, ஆனால் உண்மையான பேர் படத்தில் வந்து மதன காமேஸ்வரி. அதை வந்து மேடி அவங்க சுருக்கிட்டாங்க. மேடி ஜோதிலிங்கம் அப்படின்னு அவங்க அப்பா வேரோட சேர்த்து வச்சுட்டாங்க. கேரக்டர் நேம் வந்து மேடி ஜோதிலிங்கம். உண்மையான பேர் வந்து மமிதா பைஜு. அப்புறம் வந்து நம்ம ராதிகா சரத்குமார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம சூர்யாவுக்கு வந்து அம்மா அடிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து நிர்மலா தேவி, அவங்க தான் அவங்க கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேடி இருக்காங்க, மேனகா இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மாவா சொல்லி சஞ்சயோட சித்தின்னு சொல்லி அஞ்சலி கதாபாத்திரத்தில் வந்து நம்ம ரவீனா டாண்டன், இவங்க வந்து ஆளவந்தான் படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க ஒரு கமலுக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழித்து திரும்பவும் வராங்க. தமிழ் சினிமா வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு சித்தியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படத்தில் அவங்க கேரக்டர் பேர் வந்து அஞ்சலி. அப்புறம் நம்ம பிரகாஷ்னு சொல்லி சூர்யாவோட அப்பாவை ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அவரோட தம்பின்னு சொல்லி அவரோட மாமான்னு சொல்லி நம்ம நாசர் பண்ணியிருக்காரு. நாசரோட கேரக்டர் நேம் வந்து ராமநாதன். அப்புறம் நம்ம செர்ஜாம் செமுடு அவங்க வேறு பண்ணியிருக்காங்க. வழக்கறிஞராக வர்றாரு, வக்கீலாக வர்றாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜே பப்பு, அவர் வந்து பிரகாஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பவானிஸ்ரீ, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சஞ்சயோட தங்கச்சியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம சுனில் ரெட்டி வந்து ராமலிங்கம் சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம ராஜீவ் மேனன், அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனகாவோட அப்பாவா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியோன் சுரவ், அவர் வந்து தங்கவேலின் அடியாளாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம காளி வெங்கட் வந்து சிவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் நேம் நடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம ஜெயசீலன் வந்து சிவராம் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முத்துசாமி வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் மேரியன் ஒரு கேரக்டர், நம்ம ஜார்ஜ் மேரியன் வந்து முத்துசாமின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருங்க. அப்புறம் சுதா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தீபா சங்கர் வந்து ஒரு தீபா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு வக்கீலாக வந்திருக்காங்க. கல்யாணி நட்ராஜன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் தந்தையோட வந்து மேத்யூ வர்க்கீஸ் பண்ணியிருக்காரு. நீதிபதி ஆர் சண்முகமாக வந்து நம்ம ரகுபாபு பண்ணியிருக்காங்க. சஞ்சயோட ஹெல்ப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஆதி நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜி சந்திரசேகர் படத்தில் வந்து சர்வதாமன் பானர்ஜி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் நம்ம சஞ்சயோட அசிஸ்டன்ட் வந்து கராத்தே கார்த்தி வந்து நடிச்சிருக்காரு. முக்கருத்துக்கான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக வந்து நம்ம ஐஸ்வர்யா தாத்தா பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா தாத்தா யாரும் தெரியுமா? ஐஸ்வர்யா தாத்தா இல்லை, ஐஸ்வர்யா தத்தா. அவங்க வந்து இப்போ பிக் பாஸில் வந்து செம்ம அட்டகாசம் பண்ணாங்களே, அவங்க தான். அதுபோக தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து ஒரு அப்பாவியான பொண்ணாக அருமையாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு படம் வந்து நம்ம கவின் கூட ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒருவேளை அந்த படம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த படம் பேர் என்னன்னு சொல்லி. இந்த திரைக்கதையை வந்து நம்ம வெங்கி ஆல்டூரி தான் எழுதினார். அதாவது இவர் ஃபஸ்ட்டு என்ன எழுதினாருன்னா, ஒரு வயதான ஆண் வந்து ஒரு இளம்பெண்ணை காதலிக்கும் கதையை தான் அவர் ஃபஸ்ட்டு எழுதினார். அந்த கதையை தான் கொண்டு போய் நம்ம சூர்யா கிட்ட சொன்னார். சூர்யா வந்து ஓகே தாங்க, ஆனால் அவர் இப்போ நான் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கேன், நான் போய் இதில் நடிக்க ஒத்துக்கிட்டால் சரி வராது, அதனால் கொஞ்சம் கதையை மாற்றுங்க, அந்த வயதான ஆண் லவ் பண்ணா சொன்னீங்கல்ல, அதை அப்படியே மாற்றி அதை வந்து அந்த இளம் பெண் வந்து வயதான ஆண் லவ் பண்ணுறான்னு சொல்லி போடுங்க, இது மக்கள் ஏற்றுப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சூர்யா கிட்ட இப்போ கதை சொன்னாங்க, கதை பிடிச்சி போச்சு. நம்ம ராஜசேகர் பாண்டியம் அவர் தான் நம்ம 2D என்டர்டைன்மெண்டோட தலைவர். அவர் மூலியமாக சூர்யா கதை பயிற்சி இப்போ பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் திரைக்கதை எழுதுகிறாங்க. சூர்யா வந்து ஒரு யோசனையை சொல்கிறாரு, அதை வச்சு ஃபுல் லைன் அப்படியே மொத்த கதையை எழுதி முடிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து ஆரம்பத்தில் சூர்யா 46 அப்படி தான் வந்து நம்ம சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பு வந்து வச்சாங்க. சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்போட படம் வந்து 33 அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மே 19, 2025 ஹைதராபாத்தில் உள்ள ராமநாயுடு ஸ்டூடியோவில் வந்து ஒரு பாரம்பரிய பூஜை விழா, ஃபஸ்ட் டைம் அங்கே தான் பூஜையை போடப்பட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த கிளாப்பிங் அடித்து இந்த படத்தை வந்து ஓப்பன் பண்ணி விட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா வாத்தி, லக்கி பாஸ்கர் ஆகிய படங்கள் மூலம் தொடர்ச்சி வெற்றி பெற்ற நம்ம வெங்கி அல்டூரி வந்து சூர்யாவோட ஃபஸ்ட் டைமாக கூட்டணி சேர்றாங்க. இந்த படத்தில் வந்து மமிதா பைஜு ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ரவீனா டண்டன், ராதியா சரத்குமார் ஆகியோரும் இந்த படத்தில் நடித்திருந்தனர். அமிதா வந்து பார்த்திங்கன்னா கஜினி படம் பார்த்ததுலேருந்து சூர்யாவை ரொம்ப லவ் பண்ணுறதா, சூர்யா எனக்கு பிடிக்குன்னு சொல்லி நம்ம மமிதா பைஜு வந்து கூறியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே அவர் கூட ஒரு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, நான் தான் தவற விட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம ரவீனா டண்டன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2001 ஆலவந்தான் படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 24 வருஷம் கழித்து அவங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு இப்போ வந்திருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க விழாவை தொடர்ந்து ஜூன் 9 2025 ஃபஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் வந்து படத்தோட தயாரிப்பாளர் வந்து அதிகாரப்பூர்வமாக படத்தோட டைட்டில் வெளியிட்டாங்க. அதாவது இதுதான் டைட்டில் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இமேஜை வந்து வெளியிட்டாங்க. அதாவது ஜூன் 9 வெளியிட்டாங்க. இந்த படம் ஊட்டி, ஹைதராபாத் ரெண்டு இடத்துல மாறி மாறி பண்ணாங்க. ஹைதராபாத்தில் வந்து செட்டு போட்டு எடுத்தாங்க, ஊட்டியில் வந்து இயற்கையாகவே படத்தை அப்படியே டைரக்ட் பண்ணாங்க. இந்த படம் வந்து பார்த்தோன்னா அப்படியே இன்னொரு ஃபாரின் கண்ட்ரியெல்லாம் போகுது. ஐரோப்பா, பிராஸ்லிஸ்ன்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிடுறதுக்காண்டி ஒரு சில சீன் அண்ட் ஒரு சில சாங்ஸ் அங்கே மட்டும் அதுக்காக பண்ணாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவாளர் ரமேஷ் நெடி, தயாரிப்பு வடிவமைப்பாளர் பங்காளன், படத்தொகுப்பாளர் அவின் நூலி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்கி பாஸ்கர் படத்துலேருந்து நம்ம டேரக்டரோட வந்து அப்படியே கொண்டு வராங்க. இவங்க எல்லோரும் நம்ம டேரக்டரோட வழக்கமான தொழில்நுட்ப கூட்டாளி. திரும்பவும் இந்த டீம் எல்லாம் சேர்ந்து இந்த படத்துல இணைஞ்சிட்டாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2026 படப்பிடிப்பு மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இப்போது ஆகஸ்ட் 16, இன்னைக்கு தேதி 15, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 16 படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஒரே மாதத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, பாராட்டியே ஆகணும். மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம ஜி பிரகாஷ்குமார், ஆல்ரெடி வாத்தி படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர். அப்புறம் லக்கி பாஸ்கர் படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணார். இந்த ரெண்டு படமும் செம்ம ஹிட்டாச்சு, மியூசிக்லேயும் சரி படமும் சரி ரெண்டுமே ஹிட்டாச்சு. அதில் உள்ள ஒரு கனெக்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டர் திரும்பவும் நம்ம மியூசிக் டைரக்டர் சேர்த்துக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி நம்ம சூர்யாவுக்கு ஜிவி பிரகாஷ்குமார் ஒரு படம் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த படம் பேர் சூரரை போட்டு 2020 வந்து பின்னணி இசையை மட்டும் அமைச்சு கொடுத்துருந்தாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூர்யாவோட வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த படங்களில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புதுசாக இந்த படங்கள் ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேரும் ஃபுல் மூவியில் ஒர்க் பண்ணுறாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ, தமிழில் வந்து பட்டாம்பூச்சின்னு சொல்லி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. தெலுங்கில் வந்து நேனோ பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, ஃபஸ்ட்டு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் பாடியிருப்பாங்க. அதாவது சுப்புலாசினி அவங்க தான் தமிழ்லையும் தெலுங்குலையும் பாடினாங்க. இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண்ராஜா காமராஜ் அவங்க தான் எழுதியிருக்காங்க. பாட்டை பாடினது நம்ம சுப்புலாட்சுமி அவங்க தான் பாடியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 29 செகண்ட் ஓடுதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு திருமண பாடல்னு சொல்லி ஒரு பாட்டு வருதுங்க. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கென் கருணாஸ் அவர் தாங்க பாட்டு எழுதியிருக்காரு. நம்பவே முடியல, ஏற்கனவே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. யூத் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே டைரக்ட் பண்ணி அவரே சாங் லேஸும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போது பாட்டு கூட பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அந்த ஒரு நட்பு ரீதியாக ஜிவி பிரகாஷ்குமார் தான் யூத் படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருந்தார். அந்த நட்பு ரீதியாக அந்த பழக்க வழக்கனால கென் கருணாஸுக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அவரும் எருமை கொடுத்து அருமையாக பாட்டு கிட்ட ஆயிடுச்சு. இந்த பாட்டை பாடினது யார் பார்த்தீங்கன்னா சூர்யா அவங்க தான் பாடியிருக்காங்க. 3 நிமிஷம் 16 செகண்ட் இந்த பாட்டு வந்து ஓடுதுங்க. அப்புறம் ஒரே விதி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, 3வது பாட்டு. இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கானா கதர் அவங்க தான் எழுதுனாங்க. பாட்டை பாடினதும் அவரே தான், கானா கதர் அவர் தான் பாடினார். இந்த பாட்டு 2 நிமிஷம் 49 செகண்ட் ஓடும். அப்புறம் வந்து 4வது பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் மலாய் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, தமிழில் தாங்க. இந்த பாட்டை எழுதினவர் வந்து பாலாஜி வேணுகோபால். இந்த பாட்டை பாடினது வந்து நித்யா கல்யாண்ராமன். இந்த பாட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் 44 செகண்ட் ஓடுது. அப்புறம் 5வது பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயிரே சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டை எழுதுனதும் நம்ம பாலாஜி வேணுகோபால் தான். அந்த பாட்டை பாடினது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிதி பவுராஜ் அவங்க தான் பாட்டு பாடினாங்க. இந்த பாட்டு வந்து 3 நிமிஷம் 26 செகண்ட் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த பாட்டோட நிமிஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 16 நிமிஷம் 47 செகண்ட் இந்த பாட்டு மட்டும் எடுப்படுதுங்க. 2 மணி நேரம் 40 நிமிஷம் உள்ள ஒரு படத்தில் வந்து 20 நிமிஷம் ஆல்மோஸ்ட் பாட்டை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இதே படம் தெலுங்குலேயும் ஆல்மோஸ்ட் எடுத்தாங்க. தெலுங்குலேயும் நேரடி படம், வாத்தி படத்தை எப்படி தமிழ் தெலுங்குன்னு எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் தெலுங்குலேயும் எடுத்தாங்க. தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ பட்டாம்பூச்சி, நம்ம தமிழில் வெளியான பட்டாம்பூச்சி வந்து நேனோ பட்டாம்பூச்சின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க பாட்டை. அதுக்கு பாட்டு எழுதுனது யாரும் பார்த்து நம்ம ராம ஜோக்கையா சாஸ்திரி அவர் தான் பாட்டு எழுதுனது. அங்கேயும் நம்ம சுப்புலாசினி தான் பாட்டு பாடினாங்க. தமிழ் தெலுங்கு 2 அவங்க தான் பாடினாங்க. இந்த தெலுங்கில் வந்து மேக்சிமம் அதிகபட்சம் பாட்டு எழுதுனது எல்லாமே நம்ம ராம ஜோக்கையா சாஸ்திரி தான். 4 பாட்டு அவர் தாங்க எழுதினார். ஒரே ஒரு பாட்டு ஒரே விதின்னு சொல்லி ஒரு பாட்டு வருது இல்லை, காணா பாட்டு, அந்த பாட்டை பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீமணி எழுதினாங்க. மற்றபடி பாட்டு பாடினதெல்லாம் ஆல் ஸ்டேம் டீம் தான். பாட்டு டைமிங்கும் ஸ்டேம் டீம் தான். இந்த படம் வந்து மார்ச் 2026 படத்தோட தலைப்பு வந்து வெளியிட்டாங்க. தயாரிப்பாளர் வந்து மார்ச் 16 அப்படின்னு சொல்லி டீசர் வெளியாகும்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. மார்ச் 16 டீசர் வரும்னு சொல்லி. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீசர் வந்து சூர்யா சஞ்சய் விஸ்வநாத்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வெளியிட்டிருந்தாங்க. ஆன்லைனில் செம்ம சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. ட்ரெயிலர் வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சு. அது வந்து நம்ம ஹீரோவோட தோற்றமும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லோரும் பாராட்டினாங்க. இந்த படத்தோட இசை வெளியீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ஒரு காலேஜில் வந்து நடந்துச்சு. அறிவியல் காலேஜ். அது வந்து அந்த காலேஜில் வந்து ஆடியோ வெளியீட்டு ஃபங்க்ஷனை வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி பண்ணாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. உலகம் ஃபுல்லாக தேட்டரில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. தயாரிப்பாளர் நம்ம நாகவம்சி ஃபஸ்ட்டு ஜூலை 26ஆம் தேதி தான் அறிவிச்சிருந்தார் படம் ரிலீஸ் ஆகணும்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 28 அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க. கடைசியாக இப்படம் தமிழ் தெலுங்கு 2 மொழியிலையும் வெளியிட்டது ஆகஸ்ட் 14ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு முன்னதாகவே இப்படம் வந்து இந்த படம் வெளியிடுறதுக்கு முன்னாடாகவே பார்த்தீங்கன்னா 31 மில்லியன் படம் வந்து ஆல்ரெடி வசூல் பண்ணிடுச்சு. இந்த கலெக்ஷன் ஓவர்சீஸ் கலெக்ஷன் மூலிமா வசூல் பண்ணின்னு சொல்லி சொன்னாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி அமெரிக்காவில் மட்டும் இந்த படம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அந்த 31 மில்லியன்னா எவ்வளோ தெரியுமா? 31 மில்லியன்னா 300 கோடி. 300 கோடி ரூபா ஆல்மோஸ்ட் படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ஓடிடி எல்லாம் சேர்ந்து 300 கோடி வந்துருக்குன்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க.
அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த படம் எவ்வளோ தூரம் கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு. அது காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நடித்த சூர்யா படம் ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு, கருப்புன்னு சொல்லி ஒரு படம். நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணியிருப்பார், அடித்து நொறுக்கியிருப்பார், அவரே வில்லனாக கூட நடிச்சிருப்பார். படம் சூப்பராக ஹிட் ஆகி 350 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு. அந்த படத்தோட தாக்கம் தான் இந்த படத்தை தூக்கி விட்டுருச்சு, நல்லா ஹிட் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த படத்தை வந்து வாங்கி வெளியிட்டது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமார்க் கம்பெனி, அவங்க தான் வாங்கி வெளியிட்டாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விநியோகத்தர்கள் நம்ம நியூ சூர்யா ஃபிலிம்ஸ் கேரளாலையும், ராஜகுண்டா ஃபிலிம்ஸ் அவங்க வந்து நிஜாம் பகுதியிலையும், விவிகே ஃபிலிம்ஸ் இவங்க கர்நாடகாலையும் வாங்கி வெளியிட்டிருந்தாங்க. வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோகோ என்டர்டெயின்மெண்ட் அமெரிக்காவில் வாங்கி வெளியிட்டாங்க. யார்க் சினிமாஸ் இவங்க கன்னடத்தில் வாங்கி வெளியிட்டாங்க. லீனஸ் மீடியா இவங்க பெல்ஜியமில் வாங்கி வெளியிட்டாங்க. நெதர்லாந்து மற்றும் லங்பாக் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஜன் ஃப்ளிக்ஸ் அவங்க வாங்கி வெளியிட்டாங்க. அப்புறம் நம்ம ஜெர்மனியில் வந்து ஏஎஸ் பிளாசா அவங்க வாங்கி வெளியிட்டாங்க. அவங்களே நம்ம இலங்கையிலையும் வெளியிட்டிருக்காங்க, ஏஎஸ் பிளாசா இவங்க தாங்க இலங்கையிலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போலின் சினிமா இங்கிலாந்து அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து இங்கிலாந்து ஐரோப்பா ரெண்டுலேயும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் சிங்கப்பூரில் வாங்கி வெளியிட்டாங்க. மாலிக் ஸ்டீமர்ஸ் கார்பரேஷன் இவங்க மலேசியாவில் வாங்கி வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் எல்லா நாட்டிலையும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படங்கள் வந்து நல்ல ரிசீவ் வந்துக்கிட்டு இருந்தாலும் சில இடத்துல சில பேர் நல்லா இல்லை சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த படம் இப்போதைக்கு தேட்டரில் ஓடிட்டு கரெக்டாக இன்னையிலேருந்து 30 நாள் கழிச்சு ஓடிடியில் வந்துடும். அந்த ஓடிடி எந்த ஓடிடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் தான் இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த படம் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லி 5 லாங்குவேஜில் வந்து இப்போதைக்கு வெளியே போய்கிட்டு இருக்கு. அது போக இன்னும் ஃபாரின் கண்ட்ரி மற்ற கண்ட்ரிலையும் கூட டப் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 17 கோடி ரூபா தமிழ்நாட்டில் மட்டும், உலகம் ஃபுல்லாக 27 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பாக்ஸ் வருவாய் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஃபஸ்ட்டு கலெக்ஷன்னா 15 கோடி. அந்தபடி பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து நம்ம தமிழை விட தெலுங்கில் வந்து அதிகமான உற்சாகம் வரவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தெலுங்கில் வந்து டைரக்டருக்காண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து படத்தை வந்து ஹிட் பண்ணி அடிச்சிருக்காங்க நம்ம தெலுங்கு மக்கள். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆன உடனே நம்ம தமிழில் இருக்கிற முக்கியமான சில பத்திரிகைகள், இந்தியா டுடே பத்திரிகையில் வந்து நம்ம ஜனனி அப்படிங்கிற வந்து இந்த படத்துக்கு 5க்கு 3.5 மார்க் கொடுத்துட்டு, இந்த படம் வந்து ஒரு சூப்பரான திரைப்படம், அதில் வந்து குறைகள் பெருசாக நமக்கு தடைகள்லாம் எதுவும் இல்லை, நம்ம டைரக்டர் வந்து நம்மளை வந்து அழுக வைக்கிறாரு, நீங்கள் கண்ணீர் விட்டு அழுகலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த அழுகிற சீன் உங்களை அந்த உணர்ச்சி வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம இந்தியா டுடே ஜனனி எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்என் டிவி, இது பெரிய டிவி, நேஷ்னல் டிவி, அந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லதா சீனிவாசன் வந்து 5க்கு 3 மார்க் கொடுத்து இந்த படம் வந்து மனித உறவுகளையும் குடும்ப உறவுகளையும் கொண்டாடுறதுக்கான ஒரு நேர்மையான முயற்சி. சூர்யா மமிதா நடித்த இந்த படம் சூப்பராக இருக்குது, எந்த வித குறையும் இல்லை, ஆனால் நிச்சயமாக அதன் நோக்கம் சரியான நோக்கத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்டிவிலேருந்து லதா சீனிவாசன் எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த இந்தியா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலேருந்து யஸ்வினி ஸ்ரீ அவங்களும் இந்த படத்துக்கு 5க்கு 3 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித குறையும் இல்லை, ஒரு சூப்பராக இருக்குது, சூப்பராக எல்லோரும் நடிச்சிருக்காங்க, அதோட காமெடியாகவும் இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் பெருசாக யாரும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மூவி நடிக்கிறது இல்லை, ஆனால் இதில் வந்து ஒரு ஃபேமிலி மூவி, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஒரு குடும்பமாக எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னது யார்? நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் யஸ்வினி ஸ்ரீ அவங்க தாங்க. அப்புறம் நம்ம டெக்கான் கிளினிக் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து அவர் பேர் வந்து பிரகாஷ் வெறும் 5க்கு 1.5 மார்க் தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் குடும்பம், நாடகம், காதல் இது மட்டும்தான் இருக்குது, அதை வந்து வேறு எதுவுமே இல்லை, பெருசாக கதை ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப ஏமாற்றமாக இருக்குன்னு சொல்லி வெறும் 5க்கு 1.1 மார்க் தாங்க கொடுத்துருக்காரு. எனக்கு அது வருத்தம், ஏன்னா படம் நல்லா தான் இருக்குது. தயவுசெய்து தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள், படம் சூப்பராக இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க, அருமையாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி கருப்புன்னு ஒரு மெகா ஹிட்டை கொடுத்துட்டு இப்போ அடுத்த ஒரு ஹிட் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இதுக்கு போட்டியாக வந்து மகுடமும் ஒரு படம் இறங்குச்சு, அதுவும் கூட எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். சரி மக்களே, இப்போ இந்த படத்தில் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் பார்த்தாச்சு.
ஆனால் எல்லாம் பார்த்தாச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, இன்னும் நிறைய பேரை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. அது யாரும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்கள பற்றி கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் சில ஆர்டிஸ்ட், மேக்கப் மேன், காஸ்டியூம் டிசைனர் அவங்கள பற்றி கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி அவங்க யாருன்னு சொல்லி அவங்கள பற்றி ஒரு செகண்ட் எல்லாம் பார்த்தா ஒரு நிமிஷம் அவங்கள பற்றி தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே மக்களே, இந்த படத்தில் யாரார் நடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. முக்கியமான கேரக்டர் மட்டும் தான் சொன்னோம். முக்கியமான இல்லாத கேரக்டர் யாருன்னு பார்த்தா நம்ம யோகி பாபு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. யோகி பாபு நடிச்சிருக்காரு. அப்புறம் மேத்யூ வர்கீஸ், ரவீனா டாண்டன், நாசர், கல்யாணி நடராஜன், காளி வெங்கட், பவானி ஸ்ரீ, ரகு பாபா. இவர் வந்து நம்ம லக்கி பாஸ்கர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரகு பாபான்னு ஒரு கேரக்டர்ல டைலாக் பேசிகிட்டே இருப்பார். சூப்பரான ஒரு டைலாக்கு. அப்புறம் நம்ம ஜார்ஜ் மரியன், ராஜு மேனன், கராத்தா கார்த்திக், சர்வமன் பானர்ஜி, சுனில் ரெட்டி, சுதா, பிஜோன் சுராவ், ஷெர்மஜ் செமுடு, ஹைப்பர் ஆதி, ஜிஜித் குல்வானி, ராஜ்கமல், செல்பி, ஸ்ரீராஜா, இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேலே படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த 25 பேரில் நமக்கு தெரிஞ்சது வெறும் 5 பேர் தான். மீதி நிறைய பேர் எனக்கான தெரியாது. அவங்க படங்கள் பார்த்துருப்பேன், ஆனால் அவங்க தான் இவங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நோக்கத்துக்காக தான் நான் மொத்தோட லிஸ்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்த படத்தில் வந்து தெரியும் போது இவங்க தான் அன்றைக்கி அந்த படம் பண்ணாங்கல்ல, நல்லா இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாராட்டு வரணும், உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வரணும். அதுக்காக தான் நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்குது, வேறு ஒரு காரணம் கிடையாது. இந்த படத்தில் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி சிவகாமேஷ் அவங்க கூட சேர்ந்து சித்து ஜெபாஸ்டின் இவங்க 2 பேரும் கலை இயக்குனர், அதாவது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் செலெக்ஷன், ஆடை வடிவமைப்பு, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனா ராவும் சந்தியா சப்புராவும் சொல்லி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா ராவ், சந்தியா சப்புராவ் இவங்க 2 பேருமே தெலுங்கு படக்காரங்க தான். தெலுங்கில் வந்து நம்ம லக்கி பாஸ்கர் படத்தில் ஒர்க் பண்ணாங்க. பாத்தி படத்துக்கும் இவங்க தான் ஃபுல்லாக பார்த்தாங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சோன்படி, அனீஷ் தேவ்பனி, நவீன் ஏதாரா, ஸ்ரீவஸ் தவா 4 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 4 பேருமே தெலுங்கு தான், தமிழில் யாரும் கிடையாதுங்க. தமிழ் டைரக்டர்கள் ஃபுல்லாக தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒளித்துறை, அதாவது இந்த ஒளித்துறையிலேருந்து சவுண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நரேஷ்குமார் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த சிஜி எஃபெக்ட் அந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் நம்ம வாசுதேவர் ராஜ் மொஜாடா அண்ட் வெங்கட்ரில்லா, இவர் வந்து வெங்கட்ரில்லா வந்து பார்த்திங்கன்னா மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைனராக இருக்கார். அப்புறம் நம்ம வாசுதேவர் ராவ் வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ்எஸ் கண்காணிப்பு மேற்பார்வையாளர். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து ஃபைட் மாஸ்டர் நம்ம வெங்கட் தாங்க ஒர்க் பண்ணியிருக்காரு. வெங்கட் வந்து இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் ஆகிருக்காருன்னு கொஞ்சம் ஒரு செகண்ட் பார்த்துருவோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரங்கஸ்தலம் படத்தில் வந்து 2018 நம்ம இவர் நடித்த படம், அந்த படத்தில் யார் நம்ம ராம்சார் நடித்த படத்துலேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைகுந்தபுரம் சொல்லி ஒரு படம் வந்திருக்கும் 2020, அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. சுப்ரீம் சொல்லி 2016 ஒரு படத்துக்கு ஃபைட் மாஸ்டராக பண்ணியிருக்காருங்க. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நான் வந்து பெரிய படங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 63 படத்துக்கு இவர் வந்து ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் பெரிய படம்னா நம்ம ராஜா சாப், அந்த படத்துக்கு இவர் தான் அதிரடி ஒரு டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டான்ஸ் மாஸ்டருங்க பாருங்க, ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஸ்வநாதன், ஜாட்டு, பீமா பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காருங்க. நமக்கு தான் தெரியாமல் இருந்திருக்காரு. சின்ன படங்களும் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெலுங்கு படங்கள் மட்டும்தான். தமிழ் படங்கள் இவர் எந்த படம் பண்ணலை, ஃபுல்லாமே தெலுங்கில் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன் சன்டைஸ் அவர் வந்து 2ஆம் யூனிட் ஒளிப்பதிவாளர். அப்புறம் கிருத்தி பஸ்காரா ராவ் இவர் வந்து ஃபோக்கஸ் புல்லர். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். அதாவது இந்த கேஸ்டிங் டிபார்ட்மெண்ட் படத்தில் வந்து யார் நடிக்கிறோன்னு சொல்லி அவங்க நடிப்பை பற்றி செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து நம்ம முத்தா கந்தர் அவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நிகிலா நடிலா அடிஷ்னல் எடிட்டர்,
எடிட்டர் வந்து பெரிய எடிட்டர், நான் சொல்லிட்டேன் நூன் வேலின்னு சொல்லி. இவங்கெல்லாம் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணவங்க. ஸ்ரீநாஸ் நிம்மதி, விஷ்ணு ராம்கிரி. அப்புறம் மியூசிக் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் கஜாப், ராம்கோ செட்டி, இவர் தாங்க தெலுங்கில் ஃபுல் பாட்டையும் எழுதினவர். அப்புறம் சுபாஷினி, இவங்க தெலுங்கு அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லேயும் பாட்டை வந்து பாடியிருக்காங்க. அதனால தான் அவங்கள முக்கியமாக சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து கோரியோகிராஃபி, அதாவது டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் பென்னி அவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் இருக்கார் விஜே சேகர். இதில் விஜய் பென்னி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமா, இதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கு டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணாருன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிங்டம் சொல்லி ஒரு படம் வந்திருக்கும். நம்ம இந்த படம் நம்ம அண்ணன் யார் இவர் இப்போ படம் வர மாட்டேங்க, விஜய் தேவர்கொண்டா, அவர் நடித்த படத்தில் வந்து இவர் தாங்க டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜெர்சி படத்துக்கு இவர் தான் டான்ஸ் மாஸ்டர். நிறைய படங்கள் பண்ணியிருக்காருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மலையாளம், தெலுங்கு, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணலை. ஃபுல்லாமே மலையாளம் தெலுங்கு நிறைய இடத்துல பண்ணிகிட்டே இருந்திருக்காரு டான்ஸ் மாஸ்டராக. அப்புறம் இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் பேர் வந்து நான் எப்பவுமே சொல்லிட்டேன், விஜே சேகர். இவர் இதுக்கு முன்னாடி பெரிய படங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி படங்கள் எதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். அப்படி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனகபிலின்னு சொல்லி ஒரு படம், அதாவது ஜனநாயகன் படத்துக்கு இவர் தாங்க டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்காரு. ஜனநாயகன் படத்துக்கு இவர் தான் இருக்கார். அப்புறம் பைக்கர்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, அதுக்கும் இவர் தான் ஃபைட் மாஸ்டராக இருந்துச்சு, டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்காரு. மதராசி, நம்ம மெட்ராஸ், அது மதராசிங்க பாருங்க, இந்த படம் என்ன படம், நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த படம், அவருக்கு இவர் தான் டான்ஸ் மாஸ்டர். அப்புறம் குபேரா, தேவாரா, குண்டூர்காரம், போலோ சங்கர், அப்பா பெரிய பெரிய இப்போ டான்ஸ் மாஸ்டர் போலையே. இவர் பேர் என்ன பேர் சொன்னால் எஸ்பி சேகர், பெரிய டான்ஸ் மாஸ்டர் தாங்க. இவர் பண்ணது எல்லாமே சிரஞ்சீவி, மகேஷ் பாபு, எல்லாமே பெரிய படங்கள். ஜனநாயகன், நல்ல பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறது கலர் டிபார்ட்மெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வைசக் சிவகணேஷ். அப்புறம் வந்து விளம்பரம், இந்த படத்துக்கு வந்து அதிகமாக விளம்பரம் பண்ணது நம்ம கபிலன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒட்டுமொத்தமாக நிர்வாகம் பண்ணது, வெளியூர் மக்கள் ஹெல்ப் வாங்கினது வம்சி சாகா லட்சுமி வேணுகோபால். ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தோட ஒட்டுமொத்த டெக்னீஷியன் டீமை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் படத்தோட கதை, ஒன்லைன், இந்த டெக்னீஷியன் டீம் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலான்னா, சரி ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் நடிகளோட நடிப்பை பற்றி பார்க்கலாம். அப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆள் ஏன்னா அந்த படத்தோட ஹீரோ தாங்க, ஹீரோ சூர்யாவை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர், ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆக்டர். ரொம்ப வருஷமாக தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டு இருக்காரு. தமிழ் தெலுங்குல இவருக்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. தமிழ் தெலுங்குல கண்டிப்பாக அதிகமாக ரசிகர்கள் இருக்காங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லேயும் எடுத்தாங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து அப்படி தான் எடுத்திருக்காரு. சூர்யாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதிகபட்சம் போனால் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் கருப்புன்னு ஒரு படம் வந்துச்சு. பிளாக் பஸ்டர் படம், ஒரு மாஸ் ஆக்ஷன் மூவியாக, ஒரு ட்ராமா அண்ட் தெய்வ பக்தி உள்ள படமாக எடுத்திருந்தாருங்க. சூப்பராக ஹிட் ஆகிடுச்சு, சரியான ஹிட்டு. தமிழில் இந்த படம் தான் அதிகமோஸ்ட் கலெக்ஷன் இந்த வருஷத்துலேயும் அப்படின்னு அந்த படம் தான் இப்போ வரைக்கும் ரெக்கார்டாக வச்சுருக்கு. வேறு எந்த படமும் கூட இல்லைங்க. ஆல்மோஸ்ட் ஜனநாயகன் கூட இல்லை, அதுதான் உண்மை. மற்றதெல்லாம் சும்மா வாயில் வட சொல்கிறாங்க. இவர் படம் தான் ஹிட் ஆகிட்டு கலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த படமும் பார்த்திங்கன்னா நல்ல ஹிட் கொடுத்துருக்காங்க. இவரோட நடிப்பை பற்றி பார்க்கணுன்னு வச்சுக்கோமே, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து சமயத்தில் வந்து இவரோட படமெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு யங் லுக்கில் இவர் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அயன் படத்தில் ஒரு கெட்டப் வந்திருப்பா பார்த்திங்களா, அந்த அப்போ உள்ள சூர்யா அப்படியே திரும்ப வந்த மாதிரி இருக்கார். அப்படியே வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் அருமையாக நடிச்சிருக்காருங்க. படம் முழுக்க ரொம்ப ஜாலியாகவும், அதே மாதிரி ரொம்ப எமோஷனாகவும், ஸ்ட்ரிக்டாகவும், தான் அம்மா மேலே பாசம் இருந்தும் அந்த வெளிப்படுத்தாமல், மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சு காட்டாதாமல், இவரோட அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா வந்து படிக்க வைக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அந்த படத்தில் கூட காட்டியிருப்பாங்க. ஹீரோயினை லவ் பண்ணாலுமே இந்த வயசு காரணமாக இழுத்தடிக்கிறது, அதை வந்து ஒரு ஜென்டில்மேன் நிரூபிக்கிறாரு. அந்த சின்ன பிள்ளையை பார்த்துக்கிறது, ஆசைப்படுறது, அந்த பிள்ளை அவள் ஒரு கோடீஸ்வரன் நினச்சி என்ன வேணால் பண்ணலாம். ஆனாலும்
அந்த பொண்ணு அந்த சின்ன பிள்ளைக்காண்டி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த வாழ்க்கையை மாற்றுறது, அந்த ஸ்டைலை மாற்றுறது, அந்த பிள்ளைக்காண்டி கஷ்டப்படுறது சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அருமையாக நடிப்பை கொடுத்துருக்காருங்க. ஒவ்வொரு சீனுமே சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. இவரோடும் நல்லா அருமையாக நடிச்சிருக்காருங்க. படத்தில் வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டிங்காக கொடுத்துருக்காரு நம்ம சூர்யா. வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட இந்த கேரக்டரில் அப்படியே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருக்காருங்க நம்ம சூர்யா. இவரோட நடிப்பு தாங்க படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. படம் முழுக்க சூப்பராக ஆக்ட் பண்ணி போயிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் இவங்க தாங்க படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். மமிதா பைஜு இப்போ வந்து படத்தில் வந்து நம்ம டூட் படத்தில் வந்து செம்மையாக அடிச்சிருந்தாங்க. அருமையான ஒரு கேரக்டர், அடித்து பின்னி நொறுக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா சீனே இல்லை, இவங்களுக்கு சுத்தமாக சீனே கிடையாது. தனுஷ் படம் சொல்லி ஒத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக எந்த சீனும் இல்லாமல் சும்மா ஒரு வெறுமனுக்க வந்து போகிற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் அந்த டூட் படத்தில் இருந்த மமிதா பைஜு அப்படியே திரும்பி இங்கே வந்துட்டாங்கன்னு தான் சொல்கிறேன். அவ்வளோ அருமையாக அடிச்சிருக்காங்க. படம் முழுக்க இவங்க வந்து விளாண்டுருக்காங்க. இவங்க வந்து நடிக்காங்களா இல்லை ரியல் லைஃப்பில் இப்படி தான் இருப்பாங்களான்ற கூட நமக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஜாலியாக ரொம்ப கூலாக இருக்காங்க. நமக்கு அப்படி தான் தோணுது பார்க்கும்போது. இன்னும் இந்த பொண்ணு இப்படியே இருக்குது, ஒரு படத்தில் தான் இப்படி இருக்குன்னு நினச்சா உண்மை கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. படம் முழுக்க அப்படி ஜாலியாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்குள்ளே இருக்கிற வலி வேதனை அப்பப்போ டக்குன்னு ஸ்க்ரீனில் காட்டி அதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிற அந்த முதிர்ச்சியான குணம், அந்த பிள்ளைக்காண்டி இவங்க இறக்கப்படுற விதம், அந்த சூர்யா மேலே வர்ற லவ், இப்படி வந்து பார்த்திங்கன்னா படம் முழுக்க இவங்க ஸ்கோர் தாங்க அதிகமாக இருக்கும். சூர்யாவை விட உண்மையை சொல்லணும்னா சூர்யாவை விட ஒரு படி மேலே போய் இவங்க நடிச்சிருக்காங்க. சூர்யா கூட படத்தில் இருக்காரோ இல்லையான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க படம் முழுக்க இருக்காங்க. 100க்கு 100 மார்க் படத்தில் இவங்க நடிப்புக்கு தாராளமாக கொடுக்கலாம். அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க. மொத்த படத்தையும் சோலோ ஹேண்டில் தாங்கி கொண்டு தூக்கிட்டு போகிறாங்க. 2 படத்துக்கு 2 தூண்னா அதில் ஒரு தூண் இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. நம்ம மமிதா பைஜு இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நமக்கே தெரியல, அவங்க ரியல் கேரக்டர் இப்படி தான் இருக்கும் போல தான் நம்மளால் பார்க்க தோணும். அவ்வளோ ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக செம்மையாக அடிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலே அவங்க லைஃப்லேயே இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படங்க. ஒரு டேர்னிங் பாயிண்ட் மூவி சொல்லுவேன். டூட் படம் எவ்வளோ ரொம்ப அருமையாக அவங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சோ அதை விட இன்னும் 2 மடங்கு கூட தான் இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அவ்வளோ அருமையான படத்தில் அவங்கள பற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூலாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய ஹீரோக்குள்ளே கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. நம்புகிறேன். பெரிய கூட இல்லைன்னா கூட முக்கியமான ஒரு கேரக்டரில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய நடிகை ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. இந்த படத்தில் வந்து இவங்களுக்கு வந்து 100க்கு 100 மார்க் இவங்க நடிப்புக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ அருமையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏற்கனவே டூட் படத்து மூலிமா இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போவே ரொம்ப சின்ன பிள்ளையாக க்யூட்டாக அழகாக பேசுகிறது, ஜாலியாக நடந்துக்கிறது, நல்லா படம் நடிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்துலேயும் அப்படியே தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட மாறலைங்க. ஆனால் அந்த வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. இடையில ஒரு படம் வந்துச்சு கரன்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தில் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்தாங்க. ஒரு கிராமத்து பொண்ணு, அதிகம் பேசாத பொண்ணு, சேலை கட்டிகிட்டு இருக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணாக இதுவான்னு சொல்லி கேட்டால் நம்பவே முடியாது. டூட் படத்தில் நடித்த பொண்ணு தான் காரா படத்தில் நடிச்சிருக்காங்க கேட்டால் யாராலும் சொல்ல முடியாது. காரா படத்தில் நடித்த பொண்ணு தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கேட்டால் நம்மளாலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பின்னி உதறாங்க, பிச்சுட்டாங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா நான் சொல்லிக்கிட்டே போவேன். அதனால் இவங்களை ட்ராப் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான், படத்தில் இவங்க நடிப்புக்கு 100க்கு 100 மார்க் தாராளமாக கொடுக்கலாங்க. அதுக்கு நான் கேரண்டி. இவங்க நடிப்புக்காகவே தயவு செய்து நீங்களாம் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க. சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ராதி அக்கா தாங்க. ராதி அக்காலாம் சொல்லவே வேண்டாம். இவங்களுக்கும் இப்போ தான் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தாய்க்கிழவின்னு ஒரு படம். நம்பவே முடியாதுங்க. ஒரு அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஹீரோயினி, ராதியாலாம் ஒரு நேரத்தில் எவ்வளோ பெரிய ஹீரோயினியாக இருந்தாங்க. அப்புறம் அப்படியே டெக்குன்னு வாழ்க்கை மாஞ்சாருது, வயசாகுதுன்னொன்னா சீரியலுக்குள்ளே வந்தாங்க. அதுலேயும் சீரியல்லையும் அவங்க தான் டாப்பு. 2 சீரியல் 3 சீரியல் பண்ணாங்க நினைக்கிறேன். எல்லாமே ஹிட்டு மெகா ஹிட்டு.
திரும்பவும் அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர் இந்த மாதிரிலாம் வந்தாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் தாய்க்கிளை படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க பாருங்க, பின்னிட்டாங்க. அந்த படத்தை பற்றி நான் ஏன் சொல்கிறோம்னா, அது நடித்த அந்த ராதிகாவுக்கும் இந்த படத்தில் ஒரு ராதிகாவுக்கும் டோட்டல் சேஞ்ச். அதில் வந்து முழுக்க முழுக்க பையனுங்களை வெறுக்கிற ஒரு அம்மாவாக இருப்பாங்க. இதில் வந்து பையன் மேலே பாசம் வச்சுக்கிற ஒரு அம்மாவாக இருப்பாங்க. தான் பையனுக்கு வந்து எப்படியா ஒரு கல்யாணம் பண்ண சொல்லிட்டு அவங்க படுற கஷ்டமும் அவங்க படுற வேதனையும் நல்லாவே தெரியுது. தான் அம்மா வந்து ஒரு அம்மாவாக தான் பையன் வந்து தான் கூட இருக்கணும், தான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க எவ்வளோ ஏக்கப்படுறாங்க. அதை வந்து தான் கண்ணு முன்னாடி காட்டியிருப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அம்மா இப்படியெல்லாம் இருப்பாங்க, ஒரு பணக்கார குடும்பத்தில் வந்து இப்படிலாம் அழுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, நமக்கு தெரியுது. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி கூட தான் பையனுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு, அதான் அவங்க 2 பேரும் 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றத பார்த்து தான் அவங்க இறந்து போகிறாங்க. சரி, இவன் லைஃப் ஓகே ஆயிடுச்சு, இவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தில் தான் அவங்க இறந்து போகிறாங்க. எனக்கு ஒரு சின்ன வருத்தம், இவங்களை வந்து இறந்து போகிற மாதிரி காட்டியிருக்கக்கூடாது. படத்தை இன்னும் கொஞ்சம் இவங்க கேரக்டரை எக்ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். அருமையான கேரக்டர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தான் மருமகளுக்காண்டியும் அந்த பேரனுக்காண்டியும் நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுகிறது, அந்த சின்ன பையன்கிட்ட போய் உங்கள் அம்மா நல்லவ தாண்டா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான சீனு. இப்படி எல்லா இடத்துலையுமே படம் முழுக்க ஒரு அருமையாக ஸ்கோர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரு வருத்தம், இவங்களை பாதியில் இவங்களை ஏன் அந்த கேரக்டரை கொண்டாங்கன்னு தான் தெரியல. ஒருவேளை அதை கொண்டா தான் அடுத்த மூவுக்கு போக முடியும், அதுக்கடுத்த கதை இருக்குன்னு சொல்லி வச்சுட்டாங்களது போல். ஏதாவது ஒரு காரணத்தில் மாற்றி இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஆகாமல் வேறு ஏதாவது ஒரு நோய் இருக்கிற மாதிரி காட்டிட்டு கிளைமேக்ஸில் இவங்களும் வந்து அந்த ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். என்னுடைய கருத்து மட்டும் மக்களே, ஒருவேளை இவங்க இந்த படத்தில் பாதியில் இறந்து போனதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோயினாக வந்து நம்ம இன்னொரு ஹீரோயின் சொல்லக்கூடாது, இன்னொரு முன்னாள் கதாநாயகி நம்ம ஆளவந்தான் படத்தில் தாங்க இவங்க ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த படத்துலேயும் தமிழ் படத்தில் நடிக்கலை, ரொம்ப வருஷம் கழித்து தான் படத்துக்கு வந்திருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு. நம்ம ரவீனா டண்டன் இவங்க தாங்க ஆளவந்தான் படத்தில் கமல் கூட ஒரு சரியான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து சூப்பராக நடிச்சிட்டு போனவங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழித்து சூர்யாவுக்கு சித்தியாக வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. செம்ம சீரியலில் சூர்யாவுக்கு சித்தியாக வந்து நடித்து அவங்களுக்கு வந்து இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு நடிகை, ஆனால் இவங்க இதில் ஒரு நடிகையாகவே நடிச்சிருப்பாங்க. அந்த நடிகைங்கிற கேரக்டரில் பக்காவாக போச்சிருப்பாங்க. சின்ன வீடாக வர்றது, கல்யாணம் பண்ணிக்கிறது, அதில் வர்ற பிரச்சனைகள், அதனால் ஏற்படுற குழப்பங்கள், தான் பொண்ணோட கல்யாணம் அதனால் எப்படிலாம் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அழுவுறது, இருந்தாலும் தான் பையனோட போய் அந்த சூர்யாவோட போய் நான் உன்னை என் பையனாக தான் நினைக்கிறேன்னு சொல்லி பேசுறது, இப்படி பல விஷயங்கள் வந்து இவங்க நடிப்புக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழுக்கு வந்தாலுமேவும் சூப்பராக இவங்களை வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அதுதான் உண்மை. தமிழில் இவங்களுக்கு இதுக்கப்புறம் நிறைய வாய்ப்பு கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தடுத்து இவங்க பெரிய படம் பண்ணுவாங்க, ஆனால் முன்ன மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து அம்மா இல்லை சித்தி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அண்ட் வில்லி கேரக்டர் கூட இவங்களை யூஸ் பண்ணலாங்க. பார்க்கும்போது ஒரு வில்லி ரேஞ்சில் அருமையாக இருக்காங்க, அழகாகவும் இருக்காங்க இப்பயும், அது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தில் அடுத்த மெயினாக யாரை பற்றி பார்க்க போகிறோம், இந்த படத்தோட டேரக்டர் தாங்க. டேரக்டர் வெங்கி அல்டோரி. இவர் வந்து மொத்தமே 3 படம் தாங்க எடுத்திருக்காரு. லக்கி பாஸ்கர், வாத்தி, இதுதான் 3ஆவது படம். மூணுமே மெகா ஹிட்டு தான், கண்டிப்பாக 3 மெகா ஹிட்டு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வாத்தி சரியான ஹிட்டு தெலுங்கில், தமிழில் வந்து சுமாராக தான் போச்சு. ஆனால் தெலுங்கில் சரியான ஹிட்டு, படம் அதிரி புதிரி ஹிட்டாச்சு. தெலுங்கில் வந்து தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேட்ச் ரெடி பண்ணி கொடுத்த படம் வந்து நம்ம வாத்தி, தெலுங்கில் சாருன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்கி பாஸ்கர் படம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் கலக்கிடுச்சு, ஒட்டுமொத்த இந்தியாவையும் படம் கலக்கி எடுத்துச்சு. இவரோட டைரக்ஷன் வந்து இவர் தான் டைரக்டராக சொல்லி மிரட்டி எடுத்தாங்க படத்தை வந்து. அப்படி ஒரு படம். இவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவர் ஒரு டீம் பிடிச்சி போச்சுன்னா அந்த டீம் வந்து விடவே மாட்டாருங்க. 5 பேர், அந்த 5 பேர் அப்படியே ஃபஸ்ட்டு படத்துலேருந்து வாத்தி படத்துலேருந்து லக்கி பாஸ்கர், இப்போ இந்த 3ஆவது படத்துலேயும் ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் டைரக்டர், கேமராமேன் ஒரே ஆள், எடிட்டிங் ஒரே ஆள், அந்த பின்னாடி வேலை பார்க்குற எல்லாருமே, கதை எழுதுலேருந்து எல்லாருமே ஒரே குரூப் தான். ஃபைட் மாஸ்டர், ஸ்டன்ஸ் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், அந்த ட்ரெஸ் மேக்கப்பு அந்த குரூப்பை அப்படியே கூப்பிட்டு வந்துடுறாரு.
நான் இந்த மாதிரி படம் பண்ணுறேன், நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டு வரதான் இவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா இவருக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு புரியும். கேமராமேன் இவர் தெரியும், ஆல்ரெடி 2 படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு புரியும், கேமராமேனுக்கு புரியும். சரி இவர் இதை தான் எதிர்பார்ப்பார், நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி இவர்கிட்ட கேட்காமே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் இவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், பண்ணிடுவாங்க. ஃபைட் மாஸ்டர் இவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், பண்ணிடுவாங்க. படம் வந்து எப்படி போகும்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் முடிவு பண்ணுறது, எடிட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணுறது எல்லாமே வந்து இவங்க நம்ம டைரக்டர் வந்து ஆல்ரெடி இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதால, இவங்க கூட நல்லா க்ளோஸாக இருக்கிறதுனால அவர் சொல்லாமலே தனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவங்களே கெஸ் பண்ணி இவருக்கு என்ன தோணும், இவருக்கு என்ன வேணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க பக்காவாக இந்த படத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி வந்த படம் தான் இந்த விஸ்வநாதன் சன். சூப்பராக இருக்குங்க படம், அருமையாக இருக்குது. படத்தில் வந்து டைரக்டர் செதுக்கியிருக்காங்க, படம் முழுக்க செதுக்கியிருக்காரு. ப்ளஸ் பாயிண்ட் சொன்னால் நிறையவே சொல்லலாம், மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இந்த குடியரசு தினத்து விழாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் டேக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மூவி வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபேமிலியோடு பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி, கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கலாம். டைரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து இவருக்கு வந்து தேட்டரில் போய் சரி திருப்பதியில் போய் மொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டாரு படம் ஹிட்டாகனு சொல்லிட்டு. படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிடுச்சு. உங்கள் மொட்டை இவங்க வேண்டுதல் வீண் போகலை, நல்லாவே வந்திருக்கு டைரக்டர் சார். உங்கள் டைரக்ஷனுக்கு என்னுடைய மார்க் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 95 மார்க் கொடுக்கலாம் சார், அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் நம்ம அண்ணன் ஜிவி பிரகாஷ்குமார். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நம்ம டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டராக ஆல்மோஸ்ட் வாத்தி படத்தில் ஜிவி பிரகாஷ் தான் பண்ணார். லக்கி பாஸ்கர்லேயும் இவங்க தான் பண்ணாருங்க. அந்த லக்கி பாஸ்கரில் அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லி சாங்ஸ்லாம், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த படத்துலையும் அவர் வந்து அருமையாக மியூசிக் போட்டிருக்காருங்க. பாட்டு வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக மக்கள் மத்தியில் நிற்கலை, அதுதான் உண்மை. இந்த கல்யாண தேதின்னு சொல்லி ஒரு பாட்டு, அவ்வளோதான், பெருசாக எந்த பாட்டு நிற்கல. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த படம் வந்து ஒரு எமோஷ்னல் ட்ராமா ஃபிலிம்னால பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சென்டிமெண்டல் பிஜிஎம்லாம் அருமையாக இருக்கும். இந்த அம்மா விட்டு போன டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக போட்டிருப்பார் நம்ம சிவி பிரகாஷ்குமார். அவருக்கெல்லாம் நான் மியூசிக்கை பற்றி, அவரோட மியூசிக்கை பற்றி சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு இன்னும் இசை அறிவு கிடையாதுங்க. அதனால் அதை தவிர்த்துடுறேன், அதான் உண்மை. அவர் வந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு சொல்லி ஆல்ரெடி 4 தேசிய அவார்டு வாங்கியிருக்காரு. இவரை பற்றி நான் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் ஒரு சின்ன வருத்தம், பாட்டுகள் நம்ம மனசில் நிற்கலை. வாத்தி படத்தில் கூட ஒரு 2-3 பாட்டு நல்லா ஹிட் ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கரில் படம் நல்லா இருந்துச்சு, பாட்டும் நல்லா இருந்துச்சு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து இருக்குது ஆனால் இல்லை. இவரோட மியூசிக்கு என்னுடைய மார்க் கேட்டீங்கன்னா பாதி தாங்க, 50-50 நான் கொடுக்குறேன். ஓகே மக்களே, இப்போ அடுத்து இந்த படத்தோட கேமராமேனை பற்றி தான் பார்க்கணும். கேமராமேன் மிக முக்கியம். படத்துக்கு வந்து அவர் வந்து என்ன படம் எப்படி அழகாக இருக்குன்னு கேமராமேன் கையில் தான் இருக்குது. அதை அவர் ஆல்ரெடி நிரூபிச்சிட்டாருங்க. ஏன்னா படம் முழுக்க அந்த பங்களா, அந்த ஆஃபீஸு, ஃபாரின்னு அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்குது. கேமரா வந்து ஒரு இடத்துல இருக்காது, லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்குது. அதை வந்து அந்த இடத்தையும் அந்த மக்களையும் இவங்களையும் கரெக்டாக அழகாக காமிச்சிருப்பாருங்க. ஒவ்வொரு அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, அப்படியே க்ளோஸ்அப் போய் வைக்கிறது, அந்த சூர்யா கதறி அழுவுறதை பார்க்கறதுலாம் பார்க்கும் நமக்கே அழுக வந்துச்சு. அந்த இன்டோர் சீன்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா இறந்து போயிருப்பாங்க, அந்த ஃபோனை எடுத்து அழுகும்போது இப்படி க்ளோஸ்அப்பில் வச்சுருப்பார் கேமராவை. அப்படி வச்சு அப்படி திருப்புறது, கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு கோச்சிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டை உடஞ்சி போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி அந்த கேமரா ஒர்க்கு, அந்த மாதிரி ஒர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இந்த படத்தில் வந்து பர்ஃபெக்டாக கையாண்டுருக்காருங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒரு கேமராமேன் ஒர்க்கு. எடிட்டர் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாங்க. லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பீங்க, அதோட எடிட்டிங் எவ்வளோ தரமாக இருக்குன்னு தெரியும். ஒவ்வொரு சீன்லையும் அடுத்து என்ன நடக்கும் நம்மளை சீட் நின்று உட்கார வச்சுருப்பார். இந்த படத்தில் வந்து அப்படி பெருசாக இல்லைன்னாலும் ஆனாலும் எடிட்டிங் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காருங்க. நல்லாவே இருக்குது. எடிட்டர் வந்து மூன்பாலின்னு நினைக்கிறேன் அவர் பேர், வந்து அருமையாக எடிட்டிங் பண்ணியிருக்காருங்க. எந்த மாற்றம் கிடையாது, சூப்பராக பண்ணியிருக்காருங்க. ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் என்னோட கருத்து, படம் சூப்பரான படம். தயவு செய்து தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள். நல்ல படம், தாராளமாக 10க்கு 8 மார்க் கொடுக்கலாங்க. ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம். எந்த விதமான ஆபாச காட்சியும் எந்த விதமான அடல் சீனும் எதுவும் கிடையாது.
ஒரு முழுக்க ஃபேமிலியில் சின்ன பையங்க பெரிய ஆள் வரைக்கும் போய் குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக பார்த்து ரசிக்கணுன்னா இந்த படத்துக்கு இந்த வாரம் தேட்டருக்கு போங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் மக்களே. என்ன ரொம்ப அருமையான படம். சரி, ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தோட முழு ரிவ்யூ நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. படத்தோட ஒன்லைன் பார்த்தாச்சு, ஃபுல் ஸ்டோரி பார்த்தாச்சு, படத்தில் நடித்த டெக்னீஷியன் டீமை பற்றி எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இந்த படத்தோட நடிகர் நடிப்பை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸு தாங்க, ஓகேங்களா. மைனஸ் கேட்டிங்கன்னா மைனஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இது ஒரு நார்மலான படம், என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. தாராளமாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். நீங்களே பார்த்து படம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே மக்களே, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தோடு உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.